ശ്രീമചീന്ദ്രേ ശാന്തിവൈദ്യ പൂർണ്ണമടകം ശ്രീരംഗനാഥം വിശന്തമേ ദേവതരാത്രിയാദയാതരംഗാന്തരാക്ഷരാശ്രോത്രേഷാമുഖം ചലന്തീയം സരസ്വതീയം സംസ്കൃതകാമധേനും കമജ്ജനവതിം വന്ദേ കരുണാകരുണാലയമൂലതലസ്ഥാനാം സ്വയംക്തിമുപാഗതം അകിഞ്ചരമിതിം സൂതിമപവർഗത്രിവർഗയോ അഞ്ജനാദ്രീശ്വരദയാമഭിട്ടോ വിനരഞ്ജനാം പ്രായപ്രഭവരേ മൂസാം പുണ്യനിവാരയം അർത്ഥശ്രീരംഗപുരത്തുമാമയാദഭേമുദ്രിത ജീവനം ജഗതാം ജീവാകിമം ഭവതൃഗം സ്വതന്ത്രം സർവതന്ത്രേഷു വെങ്കടേശാക്വയം വന്ദേതം യമുനാന്തരന്തരം മഹാനന്ദകാലദൃഗാനന്ദാനം പരിഗന്ധിനാം ദത്തന്യേന ദയാസുതാം പരിജനാഭിയുക്തം വേക്കാലേന കരിശീലകൃഷ്ണജലകാൻസ്വാദികം വർഷതി. 4வது அத்தியாயத்துல பிரதானமான அர்த்தம் அவதார ரகசியம் சொன்னார். பெருமாளுடைய அவதாரத்துடைய உண்மையான தத்துவம் ரகசியத்தை யார் தெரிஞ்சின்றாலோ அது மனு ஜென்மா கிடையாதுன்னு அதுக்கு வெளில 4வது அத்தியாயத்தில் அப்ப சொல்லப்பட்டேன்னா கர்மயோகத்தை பற்றி சொல்றாரு. கர்மயோகம்னு எத்தனை தினசு கர்மயோகம் இருக்கு, அது எப்படி பண்றது, இதெல்லாம் விஸ்தாரமாக சொல்றாரு. இல்ல கர்மயோகம் பண்றதுன்னா தெரிஞ்சுக்கணும். கர்மனும் செய்வோத்யம் போத்தவியம் செவி கர்மனா அகர்மோத்யம் ககனா கர்மனோ கதி. ஸ்லோகம் அழகான ஸ்லோகம். பெருமாளே சொல்றதுன்னா நல்லா இருக்காது. அந்தர்ஜல ஸ்லோகமே நல்லா இருக்கு, பெருமாள் ஸ்லோகம் நல்லா இருக்கு. தீவிர நியாயத்தார ஒருத்தருக்கும் ஒரு சக்தி கொடுத்திருக்கா ஈஸ்வரன். நல்ல கண்டம், கம்பீரமான கண்டம். அவர் சொல்லப்போம் நான் சொன்னா என்ன பூன கத்துறான்னு இருக்கு. கர்மணோத்யம் போத்தவியம் செவி கர்மனா அகர்மணோத்யம் ககனா கர்மனோ கதி. கர்மகதி இருக்கு. கர்மாஸ்வ தர்மங்களாக கர்மாக்களை செய்ய வேண்டியது ரொம்ப கஷ்டம்னா அது போற வழியே தெரியாதுன்னா. கர்மாக்கள்னா பிராமணாதி ஜாதிகள், அதுக்கு மேல பிரம்மச்சரிய கிரகஸ்த வானம்ப சன்னியாச ஆசிரமங்கள், இந்த ஆசிரமத்துடைய கர்மாக்கள் இது எப்படி பண்றதுங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ககனான அது சூட்சமான ககனவது புத்தியை அகோச்சராய் அறிந்து கொள்ள முடியாது. ஏனதா கர்மனோ செவிவோத்தவியம் போத்தவியம் செவி கர்மனா. கர்மா என்னதையும் தெரிஞ்சுக்கணும். விகர்மனானிட்டு விவிதம் கர்மா விகர்மான்னு நம்ம பாஷ்யம், விருத்தம் கர்மா விகர்மாங்கிறது சங்கர பாஷ்யம். சங்கராச்சாரிய பாஷ்யமும் ரொம்ப ஆச்சரியமான பாஷ்யம். முதல்ல வழிகாட்டினவர் அவர்தான். ஆதி பகவத்பாதம் இருக்காளே ஆச்சரியமா. கர்மனும் செவிவோத்து கர்மா தெரிஞ்சுக்கணும். எவ்வளவு கர்மா உல்லாசம் தெரிஞ்சுக்கணும். விகர்மனா ராமானுஜர் சொல்ற விவிதம் கர்மா. எத்தனை கர்மாக்கள் இருக்கு கிரகஸ்தாஷ்டமத்துக்கு, பிரம்மச்சரியாஷ்டமத்துக்கு எத்தனை கர்மா, வானப்பிரஸ்தாஷ்டமத்துக்கு, சன்னியாசிக்கு எத்தனை கர்மான்னு விவிதம் கர்மா விகர்மா அதையும் தெரிஞ்சுக்கணும்னா. சங்கர பகவத்பாதால் சொல்லுது விருத்தம் கர்மான்னு. நமக்கு எது விருத்த கர்மாவோ அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா. பயணத்துக்குன்னா செய்யாது இருக்கிறதுக்காக. சன்னியாசிக்கு கிரகஸ்த தர்மத்தை செய்ய ஆரம்பிச்சான்னாக்கா அது தப்பு பாருக்கா இல்லையா? அதே பிரம்மச்சாரியே கிரகஸ்த தர்மத்தை செய்ய ஆரம்பிச்சாருன்னா, கிரகஸ்தாரிலிருந்து சன்னியாசி தர்மத்தை செய்ய ஆரம்பிச்சா அது விருத்தம் கர்மா. ஸ்வர்ணஸ்தே ஸ்வாஷ்டவஸ்தே இது விருத்தம் கர்மா ததை போத்தையும் தியாகார்த்தம். பகவத்பாதோட அர்த்தம் எனக்கு அனுகூலமான அர்த்தம் தான். ஐகாருக்கும் விருத்தம் இல்லை. போத்தவியஞ்ச விகர்மனா விருத்தம் கர்மா விகர்மா. நமக்கு எது விருத்தமான கர்மா செய்யக்கூடாதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும். போத்தவியஞ்ச விகர்மனா அகர்மண சவோத்யம் ககனா கர்மனோ கதி. அகர்மண சவோத்யம் அகர்மன்னா கர்மேதரத்தை ஞானம், ஞானத்தையும் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஞான யோகத்தையும் தெரிஞ்சுக்கணும். கர்மயோகம் பண்றதுல எத்தனை கர்மாக்கள் தெரிஞ்சுக்கணும். அது பலவித கர்மாக்கள் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். நாங்க செய்யக்கூடாத கர்மா இதுன்னு அது தெரிஞ்சுக்கணும். ஞானத்தையும் தெரிஞ்சுக்கணும். இதையும் தெரிஞ்சிருந்தாதான் கர்மயோகம் பண்ணலாம். கர்மனோ கதி அப்படின்னா இவங்க ஞான யோகத்தை எதுக்காக தெரிஞ்சுக்கணும். பல கர்மாவை தெரிஞ்சுக்கணும். நமக்கு இது ஆகாத அந்த கர்மாவை தெரிஞ்சுக்கணும். வாஸ்தவம் ஞானத்தை எதுக்காக தெரிஞ்சுக்கணும்னா அப்பா
இப்ப தனியா 4வது அத்தியாயத்துல 5வது அத்தியாயத்துல அதான் சொல்ல போறேன். இப்ப கர்மயோகத்தை காட்டி ஞான யோகம் பெருசு என்னன்னு கேட்டியே, இந்த கர்மயோகமே ஞான யோகத்தை சேர்த்து வச்சானா இதுவே ஞான யோகமா போடல, இதனாலே நேர மோட்சத்துக்காக போடல. அது என்ன கீதையெல்லாம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறது கஷ்டம். முதல்ல கர்மயோகம். கர்மயோகம்னா நமக்கு வர்ணாசிரமங்கள் என்ன சொல்லியிருக்கோ அதெல்லாம் கிரகஸ்த அழுவச்சுக்கா காலங்கள் நானும் தேவசிரிகள் இருப்பணும், ஸ்நானாங்கமான தேவசிரிகள் இருப்பணும், அதுக்கப்புறம் சந்தியாவந்தனம், அதுக்கப்புறம் பிரம்மயஜ்யம், அவுபாசனம், மாத்தியான்மிகம், பெருமாள் ஆராதனம், சாயங்காலத்தில் வேதங்கிறதும் புராணம் ஆசிக்கிறது, ராத்திரி யோகம், இதெல்லாம் அவருடைய கர்மாக்கள். இது அவசியம் தெரிஞ்சுக்கணும். கர்மயோகம் தெரிஞ்சுக்கிறது அது எத்தனை கர்மாக்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். விகிதம் கர்மான்னா இப்ப கிரகண கற்பனாதிகள், அமாவாசை கற்பனை, இதில் நித்தியப்படியில் பாருங்க. இது மாதிரி பலவித கர்மாக்கள் இருக்கு, அதையும் தெரிஞ்சுக்கணும். நித்திய நியமித்த ஞானத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஞானம் என்னன்னாக்கா விஷயம் வந்து இந்த கர்மாக்களை பண்ணிட்டே இருந்தாக்க மனது பெருமாள் அனுகிரகத்தால ஆசைப்பட்டு பலத்தை ஆசைப்படக்கூடாது. பலத்தில் ஆசைப்படாத பண்ணணும். அந்த கர்மாக்களை பலத்தில் ஆசை இல்லாத பண்ணி நான் பண்றேங்கிற எண்ணம் இல்லாத, இது என்னுடைய கர்மாங்கிற யாரும் இல்லாத இந்த கர்மாக்களை பண்ணிட்டு இருந்தானே. ஆனால் பகவானுடைய பிரீத்தி ஏற்படுமா? பகவானுடைய பிரீத்தி ஏற்பட்டா நம்முடைய பாப்பங்கள்லாம் போகுமா? பாப்பங்கள்லாம் போனாக்க மனசு சுத்தமாகுமா? மனசு சுத்தமானாக்க நல்ல ஞானமானது உண்டாகுமா? பாபம் இருந்தால்தான் மனசு கட்ச ஞானம். பாபம் பிரஜானமா செய்தி கியமானம் புனப்பான நஷ்டப்பிரஜா பாபமேவ புனராரவதே அர்ஜுனா அப்படிங்கிறார். பாபம் இருந்தா புத்தி விட்டு போடுது, பாபமானது போடுது. பாபம் போனோன்னு ஆத்மாவை சிந்திக்க ஆரம்பிச்சா ஞான யோகமானது வருது. அப்படி யோகத்தில் உட்காந்து அது தியானமே பண்ணலாம். தியானம் பண்ணா அப்படி ஆத்மாவை பார்க்கலாம். முதல்ல கர்மயோகம், அசங்க நிஷ்காமி கர்மாக்களை பண்றது. அதுக்கப்புறம் ஞான யோகம். ஞான யோகம் என்னன்னா இதால மனசு சுத்தி ஏற்படுத்தினா ஆத்மாவை நினைச்சா அப்படியே சிரமமா இருக்கும். ஆத்மாவை நினைச்சுட்டே இருக்குது. எப்படி நினைக்கிறதுன்னா ஆத்மா நித்தியமான ஆத்மா, அழிவில்லாத ஆத்மா, அணு அளவுக்கு இருக்கிறது ஆத்மா, அதுல ஞானம் இருக்கு, ஞானத்தோட கூடி இருக்கு, யாராலையும் அழிக்க முடியாது, நினைக்க முடியாது, நித்தியமான ஆத்மா, பகவானுக்கு தாசபூதமான ஆத்மா. அப்படி இதை போது நினைச்சுட்டே இருக்கணும். இப்ப நினைச்சுட்டு இருப்பாங்க புத்தி எங்கேயாவது போடும். ஏன்னா அசன் கர்மயோகம் பண்ண மனசு சுத்தமாகுது. அது எங்கெங்கயோ போடுது. சுத்தமும் சொல்வதில்லாது வினையே சொல்ற வளர்த்து நிற்கிறது இல்லை. பல நிமிஷம் ஓடுறது. அந்த ஸ்திரமா இருந்து மனசு சுத்தமானாதான் இந்த தியானம் இருக்கும். தியானம்னா அப்புறம் ஞான யோகம் ரொம்ப நாள் பண்ணணும். இந்த ஞான யோகம் பண்ணிட்டா அப்புறம் ஞான யோகமே யோகத்துக்கு உட்காந்துருவாங்க. சிசு 6வது அத்தியாயத்தில் நான் சொல்றேன். சிசோதிஷ்டாக்கே ஸ்திரவாசனமாத்மா. அப்படியே இந்த ஆத்மா மூக்கு நுனியை பார்த்து ஆத்மாவே தியானம் பண்ணிட்டு இருந்தா வேற ஒன்றும் போகாது. மனசு எந்த விஷயங்கள் போகாது. இந்த ஆத்மாவே கண்ணுக்கு தென்படும். இல்ல நம்முடைய ஆத்மா கண்ணுக்கு தென்படும். அது தென்படுத்தாக்க அதை காட்டு சுகம் வேற கிடையாது. வேற எது ஆத்மா தென்படுத்து அப்சரஸ்ரீ வந்தாலும் வாழ்நாள் வருவோம். வசந்த சக்கர உங்கள் கொண்டு வச்சுட்டு அதை வாழ்ந்தா சுவாமிங்களும் அமிர்தத்தை கொடுத்தா கூட வாழ்வோட அக்கராபலமும் மன்யத்தையே அதிகம்ன்றதா சம்மித்யா துக்க சம்யோக வியோக லட்சணம் கீதையில சொல்ற. அதனால அந்த ஆத்மாவை பார்க்கணும். இப்போ கர்மயோகம், அடுத்தபடி ஞான யோகம், அதுக்கடுத்து ஆத்மாவை பார்க்கிற யோகாபியாசம் முடிச்சுக்கணும். இது வந்து ஞான யோகமே பண்றேன்னு அர்ஜுனம். ஞான யோகம் பண்ணா நீ போய் விழுந்துருவார, மன சுத்தம் இல்லை, கர்மயோகம் தான் பண்ணணும். அதோடு ஒன்றும் சொல்ற ஒரு கர்மயோகம் தான் சுலபம். அதோடு இந்த கர்மயோகம் பண்ணிட்டு ஞானமா அந்தர்கதம். ஞானத்தை சேர்த்து பண்ணியானா இதுவே ஞான யோகமாகுது, கர்மயோகமாகுது. அப்புறம் தனியாக ஞான யோகம் பண்ணலாம். உடனே சேர்த்தாப்புல ஆத்மாவை பார்க்கறதுக்கே ஆரம்பிச்சிடலாம். ஐயோ பண்ணிவிடும். டபுள் ப்ரமோஷன் உள்ள டபுள் ப்ரமோஷன் முன்னாள்லாம் உண்டு. என்ன வயசா செகண்ட் ஸ்டாண்டர்ட் நான் 4th ஸ்டாண்டர்டுக்கு போனேன் அந்த நாள்ல. இப்போ உள்ள கிடையாது. இப்போ இருக்கோ என்ன கட்டியா இருந்தாலும் அது மாதிரி கர்மயோகம் பண்ணி ஞான யோகம் பண்ணி தன்னுடைய ஆத்மாவை பார்க்கறத காட்டும். இந்த கர்மயோகத்திலே ஞானத்தை சேர்த்து பண்ணியானாக்க இந்த கர்மயோகமும் ஞான யோகம் ஆயிடுறது, இது வரையும் ஆயிடுது. ஞானம் ஆயிடுது. அதனால
நீ ஞானத்தோடு கூட பண்ணு. கர்மா பண்ணிச்சு ஆத்மா நிச்சயமா ஒண்ணு இருக்கு, பகவானுக்கு சேஷபூதமா இருக்கு, அது இல்லாததான ஆத்மா இருக்கு, இந்த ஞானமும் கூடவே வரணும். இந்த ஞானத்தோட பண்ணியானா அதான் கர்மயோகம். வேறு ஞானம் வரணும். தான் அடுத்த ஸ்லோகம் கர்மண்ய கர்மய பசியது அகர்மணி கர்மயா சமுத்திமான் மனுஷேஷோ. அழகான ஸ்லோகம் அது. கர்மண்ய வர்த்திமான் சயுக்தா கிருஷ்ண கர்மகிறது கர்மண்ய கர்மய பசியது அகர்மணி கர்மயா சமுத்திமான் மனுஷேஷு சயுக்தா கிருஷ்ண கர்மகிறது. ஒரே சம்ஸ்கிருத பாஷை. இந்த ஒரே சம்ஸ்கிருத பாஷைக்கு 3 ஆச்சாரியாலும் 3 அர்த்தம் இல்லை. அதான் பார்க்க சம்ஸ்கிருதத்தில் கருவு அதில் ராமானுஜ அர்த்தத்தை சொல்றேன். கர்மண்ய கர்மய பசி அகர்மணி கர்மயா சமுத்திமான் மனுஷேஷு சயுக்தா கிருஷ்ண கர்மகிறது. கர்மணி அகர்மய பசி கர்மணி அகர்மணி. இந்த கர்மயோகத்தில் அகர்மணி கர்மணி அகர்மணி ஞான யோகமாக யார் பார்க்கிறாளோ இந்த கர்மயோகமே ஞான யோகமாயிடுறதா அவன் தான் புத்திமான். அந்த ஞான யோகமே கர்மயோகமாயிடுறதா அவன் தான் புத்திமான். ஏன்னா இந்த கர்மா பண்ணிச்சே இது ஒரு கஷ்டமான சமாச்சாரம். அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கதையா இருந்தா ராமாயணம் வந்து எல்லாம் கேட்டு இருப்பார். ஏன்டா இந்த கர்மத்துக்கு மாட்டிட்டோம். இந்த கர்மணி அகர்மன் ஆத்ம ஞானம் சொன்னவே அறியேனுள்ளான் உடனுள்ளான் ஜீவாத்மாவுடைய ஞானம் இருக்கணுமே. இதை அதை சேரணும். இது பரமாத்மாவுக்கு தாசபூத்தங்கிற ஞானம் வந்து இருக்கணும். இந்த ஞானத்தோடு போகணும். இந்த கர்மயோகத்துக்கு ஞான யோகமா பண்ணிவிட்டாக்க இது என்ன ஆகுதுன்னு இது கர்மயோகமே ஞான யோகமா போகும். கர்மணி அகர்ம எப்பச்சு ஆத்ம ஜான யுத்தத்துவாது இது ஞான யோகமாவே பார்க்கிறாங்க. அகர்மணி ஜகர்மணி அகர்மணினா ஞானம் எடுத்துறது ஞானமே கர்மமா போடுது. ஏன்னா கர்மயோகத்துக்குள்ள சேர்ந்து வச்சாது இல்லையா? அதோட கர்மயோகம் இல்லாத ஞான யோகம் பண்ண முடியாதா? அதனால ஞான யோகமும் கர்மயோகமா போடுது, கர்மயோகமும் ஞானமா போடுது. துவாதசி தெரியாது. அதனால துவாதசி கதை சொல்லாமல் தெரியாது. எல்லாரும் கதை இருக்கா சொல்றேன்னு கேட்கறாங்க. பதிலாக அவ்வளவுதான் கதை சொல்லாமலாம் புரியாது. அதனால துவாதசி தெரியாது ஆகணும். அல்ப துவாதசி அதில் போய் ஒழிஞ்சு வாங்கிதான் இருக்கு. அதுக்குள்ள தெரியாத ஆனாலும் பெருசா வாங்கி வச்சிருக்கான். எல்லாம் வாங்கி வச்சிருக்கான். வடப்பள்ளியில ப்ரொவிஷன் எல்லாம் வாங்கி வச்சிருக்கான். என்ன பண்ணான்னு கேட்டா திராட்சை பழம் சக்கரை பொங்கலுக்காக வாங்கி வச்சிருந்தா. பெரிய பெரிய திராட்சை வருஷத்து திராட்சை. இந்த திராட்சை என்ன பண்ணா பல்ஜாருக்கு தெரியாது. சுண்டை கேட்டு மோர் குழம்பு போட்டான். அதுவும் மோர் குழம்பு போட்டான். அப்புறம் சக்கரை பொங்கலுக்கு சுண்டைக்காய் அதில் போட்டான். நல்லா சும்மா வச்சு பண்ணி வச்சு ஒன்றா பண்ணி வச்சுருக்கான். சாருக்கு இலையில மோர் குழம்பு சாதிச்சாக்க இந்த மோர் குழம்புல போட்டுருக்கிற உப்பு சேர்ந்து இந்த திராட்சை பழமும் உப்பு கிடைக்கிறது. கர்மண்ய கர்மய பசியது மோர் குழம்புல திராட்சை பழம் சேர்ந்ததால இது உப்பா இருக்கு. அது சேர்ந்து மோர் குழம்பா புதுசு அதனுடைய சாமக்கியம் சேர்ந்து அப்படி ஆனது. உடனே சக்கரை மூணு சாயில் இவ்வளவு பெரிய திராட்சை எவ்வளவு ஆகுது. இவ்வளவு பெரிய திராட்சை அது பிள்ளைக்கா திட்டிக்கிறது. அது சேர்ந்து இதுல போகுது. அகல் கர்ம அகல் மனித கர்மயா சமுத்திமா மனுஷேகர்மகிறது. அதான் பார்க்கணும். கர்மயோகம் வேற ஞான யோகம் வேறேன்னு பார்க்காதா. கர்மயோகம் தான் ஞான யோகம், ஞான யோகம் தான் கர்மம். ஏன்னா கர்மயோகத்துல ஞான யோகத்தை சேர்த்து பண்ண வேண்டியதானத்தாலே கர்மயோகம் ஞான யோகமா போடும். ஞான யோகமும் கர்மயோகம் இல்லாத ஞான யோகம் வராதபடினால ஞான யோகம் கர்மயோகம் தான், கர்மயோகம் ஞான யோகம் தான். இப்படி பார்த்தானே அவன் தான் முக்கியமான எல்லா காரியங்களையும் செய்யறோம். கிருஷ்ண கர்மனுக்கு வாழணும்பா. கர்மணி அகர்ம அகர்மைய செய்து அகர்மணி கர்மணி கர்மயோகத்திலே அகர்மா கர்மேதரத்து ஞானம் யகா பசியது. கர்மணி கர்மயோக பின்னை ஞான யோகி கர்மையை பேசுது. கர்மயோகம் யார் பார்க்கிறாலும் சமுத்தியமான மனுஷன் சரியா போச்சா? ராமானுஜருடைய கர்மயோகே அந்தர்கதா ஞானபூர்வம் ஞானயோகம் கர்மானுஷ்டானத்தை கர்மானுஷ்டானம் சாதிச்சான். கர்மானுஷ்டானத்துல வராது ஞானம். கர்மா பண்ணித்தான் நான் ஞான யோகம் வராது. எல்லாரும் மன சுத்தி ஏற்படாது, பாப்பம் போகாது, சுத்தி ஏற்படாது, ஞானம் இருக்காது. வேற கர்மயோக சாத்தியத்வாதி ஞான யோகசிய கர்மயோகாகாரத்தும் ஞான யோக நிஷ்டித்வாதி கர்மயோகசி ஞான யோகாகாரத்தும் சேர்ப்பி சுபுத்திமான மனுஷேதும் செய்த கர்மகிறது
ஞானலோகம் இல்லாத ஆத்மாவை பார்க்கலாம், கர்மயோகம் இல்லாத ஞான பார்க்க முடியும். அதனால கர்மாக்கள் பண்ணிட்டே இருக்கிட்டே பகவானையும் நினைச்சுக்கோ, தன்னுடைய ஜீவனோட நிச்சயமா இருக்கு நினைச்சுட்டு பண்ணாதான் அதுதான் முக்கியம். அதுல இது முக்கியம்னு கிடையாது. ஞான பாகம் தான் முக்கியம். கர்மாவோட ஆச்சமனம் கச்சமனம் குறைஞ்சா கூட பாசம் ஞானத்துல எழுதுனா ஞானம் தான் முக்கியமா இருக்குங்கிறாரு. கர்மனே அகர்மய பசிய அகர்மணித கர்மயா சபுத்திமான் மனுஷேஷு சயுக்த சங்கர பகவத்பாதாவுடைய அர்த்தம் சொல்றாங்க. கர்மண்ய கர்மய பசிய அகர்மணித கர்மயா கர்மணி கர்மயோகத்திலே அகர்மா இது வேலை இல்லேன்னு யார் பார்த்தாலும் அவன் தான் முக்கியம். வேலையே அது வேலை இல்லேன்னு பார்க்கணும். அது எல்லாம் நிச்சயம் பிரபஞ்சத்தில் நடக்கிறதெல்லாம் நிச்சயம். நான் போறேன் வரேன் வாசிக்கிறேன்னு ஆத்மாவை சொல்றதெல்லாம் புரிய பிரமத்தினால வந்தது. ஆத்மாவுக்கு நகர்த்து தம் நகர்மாணி ரோகஸ்தி புரோகு இந்த அந்த கரணத்துடைய வியாபாரம் ஆத்மாவோட அத்தியாசம் பண்ணி பார்க்கலாம். அதனால கர்மணி அகர்மைய செய்யனா கர்மாவில நான் பண்றேன் நான் போறேன் நான் செய்யறேங்கிற கர்மா இருக்காம கர்மா இல்லை. கர்மா இல்லாத கர்மாவா பார்க்கணும். அதனால கர்மாவானது கர்மா இல்லைன்னு பார்க்கணும். கர்மா இல்லாத கர்மமா பார்க்கணும். அவன் தான் புத்திமான் மனுஷேஷன். என்ன சுண்டைக்காயை கத்தரிக்காயை பார்க்கணும், அவன் தான் புத்திமான்கிறது. கத்தரிக்காய் சுண்டைக்காயை பார்க்கணும், அவன் தான் புத்திமான்கிறது. இந்த புத்தகத்தை பார்த்தா புத்தகம் இல்லைன்னு பார்த்தா அவன் புத்திமான் என்ன தெரிஞ்சா. இப்படி சொல்லிட்டு அர்த்தம்னா சொல்லுங்கப்பா அது சொல்லக்கூடாது. சங்கராச்சாரம் சாமான்யமா ஸ்ருதி புராணம் ஆலயம் கருணாலயம் சாட்சாத் சர்வஜான சிவபெருமானுடைய அவதார விசேஷம். அதில் இப்படி இருக்கவே முடியாது. தப்பா விடுவேன்னு கர்மண்ய கர்ம பசி ஏது படகுல உட்காந்து தப்பத்தில் உட்காந்து கோவில் தப்பா இல்லை. தப்பத்தில் உட்காந்துக்கோ பார்த்து தப்ப உள்ள ஆரம்பிக்கிறாரு இல்லையா. அப்ப போகிறது கரை நடக்கிறதா தெரியுது, கரை போறதா தெரியுது, ஏதோ தப்பம் போறதா தெரியுது. தப்பத்தில் உட்காந்து கர்மணி கரையானது சஞ்சரிக்கிறதா போறதா தெரியுது. அந்த கர்மணி அகர்மைய பசி வாசகத்துல கர்மா இருக்கா. அதுகளுக்கு வெயில போறது தந்தி கம்பங்கள்லாம் ஓடுறது இருக்கா சாத்திய வேகமா தந்தி கம்பம் ஓடுறதா இல்லையா பிடிக்கிறியா. வெயில் போனால எக்ஸ்பிரஸ்ல போல தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்ல போல ஒவ்வொரு கம்பும் வேகம் வேகம் வேகமா ஓடுது. அது கர்மா தான் ஓடுற கர்மா. அது கர்மாவா கர்மணி அகர்மைய பசி சவிச்சு அது தந்தி கம்பம் ஓடுறதுன்னு பார்க்கறது புத்தியமானா அது ஓடல் இடாது பார்க்கறது புத்தியமானா அது தப்பு இல்லையே. கர்மணி அகர்மய பசி அகர்மணி சங்கராச்சாரிய ஞானம்னா ஆச்சரியமான இந்த லோகத்தை சிம்பிள் தான் திருப்பி வருவது. கர்மணி எல்லாரும் நான் பாசிக்கிறேன் நான் படிக்கிறேன் சொல்ற மாதிரி இருக்கா. இது கர்மா கர்மா இல்லை. அத்தியாசத்தால் இன்னொன்று இருக்குது. அது கர்மாதி அகர்மைய பசி தந்திக்கம்ம ஓடுதுன்னு வெயில் ஓடத்தை பார்த்தா அது ஓடல. அது கர்மா இல்லைன்னு பார்த்தா அவெல்லாம் அகர்மணிச்ச கர்ம என்ன ஓடத்துல இல்லைன்னு பார்க்கலாம். அகர்மணி என்ன இது ரயில்ல ஓடுறதுன்னு பார்க்கலாம். ரயில் ஓடாத ரயிலப்ப ஓடுறதுன்னு பார்க்கலாமோ அவன் தான் புத்திமான். ரயில் நிற்கிறதுன்னு பார்க்கலாமா புத்திமான். சபுத்திமான் மனுஷேரு சகித்தால். அதனால ஆத்மா ஒரு காரியம் செய்தில்லை. சுத்த புத்த முக்த சுபாவம் நிர்குணமான பிரம்மா இந்த உடம்போட அந்த கணத்தோடு சேர்ந்து நான் பண்றேன். ஸ்படிகம் நல்லா வெளிப்பட இருக்கு. சேப்பு பூ மேல வைச்சா ஸ்படிகம் சேப்பா தெரியுது. ஸ்படிகத்துடைய அத்தியாசத்தா அதுல சம்பந்தத்தால தெரியுது. வாஸ்தவத்தில் கர்மா இல்லை, ஆத்மாவுடைய கர்மா இல்லை. ஆத்மா சுத்தமான அவரு வியாக்கியானம் பத்தாச்சார் பார்க்க அவரு வியாக்கியானம் ரொம்ப வசதி. கர்மண்ய கர்மய பசி கர்மணித கர்மய கர்மண்ய கர்மய பசியது. லோகத்துல கர்மா இருக்கா பாருங்களா. இவன் ஓடுறான், உட்காந்துருக்கான், நிற்கிறான், வாசிக்கிறான், பில்டிங் கட்டுறான், ஏரோப்ளேன் அங்கே டிரைவ் பண்றாரு பார்த்தார். அவங்க பேருன்னு கவியத்தின் இத்தனை காரியங்கள் பண்றாங்க. இதெல்லாம் யாரு வேலை இந்த கர்மானி அகர்மையை பசி அகாரோ விஷ்ணுவாதிகார் விஷ்ணு கர்ம இது பசி. இது பகவானுடைய கர்மா நினைச்சு எவன் பார்க்கறாலும் அவன் தான் புத்திமான். ஒரு பதத்துக்கு சான்ஸ்கிரிட் என்ன சொல்றது வராது. கர்மணிச்சு அகர்ம கர்மணி அகர்ம இது எல்லாரும் பொதுவாக ஒரு வேலை என்ன எல்லாம் விஷ்ணுடைய கர்மாடு. அது இவனால ஒன்று செய்ய முடியுமா? எனக்கு பிரயோஜனம் அச்சேதனமான மண்ணில் ஸ்வயம்பத்துண்டபூதஸ்ய பரதந்தஸ்தே ஸ்வரட்சணே பிரசந்தஸ்ய போதேது பரரட்சணே கர்மண்ய கர்மய பசி. அதெல்லாம் விஷ்ணுடைய கர்மம். யார் என்ன வேலை செஞ்சாலும் கூட சினிமா இப்ப கவனம் பண்ணாரு அந்தாச்சேரி கர்மாவை கவனம் விஷ்ணுடைய கர்மான்னு உங்களால பண்ண முடியுமா? பகவானா இருந்து பண்ணாரு. அதே மாதிரி ஒரு காரியம் செஞ்சா கோவில் கட்டணும் சுவாமி
மத்வாச்சார் ஆனந்த கீர்த்தி வியாக்கியான இப்ப மூணாவது சொல்றேன். கர்மண்ய கர்மயத்வசேத கர்மணித கர்மயா கர்மணி அகர்மயக்க எந்த வேலையா இருந்தாலும் பகவானுடைய வேலையில் வர்றா. அவள் விஷ்ணு தான் பரதேவதை, விஷ்ணுடைய வேலையில் வர அவள் தான் முக்கியமா. இதுல வாச வேலை அகர்மணி ஜெகர்மயா அஸ்ய கர்மணி விஷ்ணு பகவானுடைய வேலை வேலை பாக்கி வேலை எல்லாம் வேலை கைத்துக்காரன். அவளுடைய கர்மாதால அவர் சொந்த கர்மா, இவங்களும் என்ன கைத்துக்காரன் எல்லாம் ஒன்றும் சுவாரஸ்யம். விஷ்ணு கர்மீவ கர்மா இது ரோக சிரேஷ்ட கர்மா தந்தசு விஷ்ணு கர்மி பற்றி சமுத்திமான் மனுஷு சைத்தா கிருஷ்ண கர்மா. அவர் அக்ஷரத்தை பார்த்து நிகழ்வை பார்த்து அர்த்தம் சொல்லிட்டு விடுவோம் மந்திராச்சாரி பார்த்து அவரும் தப்பில் பார்க்கணும். எல்லாம் சரியாத்தான் இருக்கு. 3 வருஷத்துல எது தப்பு சொல்லணும் எல்லாம் எல்லாம் சுத்தமாக சொல்லிருக்காள். இந்த சோழத்தை பார்த்தா எனக்கு ஆனந்தமா இருக்கும். இப்படி அர்த்தம் பண்ற ஒத்தா தெரியும். அகர்ம கர்மா இன்னும் அகர்மயம் அகர்மா நிஜ கர்மையா. ஆனா இது ரொம்ப வேலை செஞ்ச அர்த்தம் சங்கராச்சார அர்த்தம் தான். எப்படி பிடிக்கிறாரு உதாரணம் காமிக்கிறாரு அதுவும் இருக்குது சுவாரஸ்யம். அதனால சமாதம் வா ஞான காம சங்கல்பா ஞானம் தபாவி பண்டிதம். அதனால அந்த கர்மா வளர்த்து ஞானமாக இருக்கல ஞானத்தோட கூடாது போகணும். இந்த ஞானம் இல்லாதான் சுத்தி எதிர வரணும் இல்லை. அப்படியான இருந்து பலத்துல ஆசையை விட்டுட்டு பரம் ஒழுங்கு ஆசை இல்லாது காம சங்கல்பமா அது இல்லாது கேவல கர்மாவை பண்ணாக்க பண்ணாதனாலே செய்வல்ல கர்மன் கரோது. அதனால இப்படி பண்ணணும் இல்லை. எதிர்ச்சாரா வசந்தா முன்பாதீதோ விமுக்தா சமசத்தோ வசந்தோ ஜெகத்வாபி அனிவஜ்யதே. அதனால அர்ஜுனா உனக்கு என்ன சொல்றது தெரியுமா? கர்மாவில் ஆத்மா ஒண்ணு இருக்கு, ஞானத்தோட பண்ணு. பணத்துல ஆசை இல்லாத ஒண்ணு எத்தனை கர்மா பண்ணாலும் சம்சாரத்தில் இருக்க மாட்டேன். பணத்துல ஆசையோட பண்ணி ஆட்டுட்டே இருக்கான். அந்த பணத்தை அறிவிக்கா சொல்றது எங்கே போகணும் மறுபடியும் பிறக்கணும் மறுபடியும் பிறக்கணும். பணத்துல ஆசை விட்டுட்டேன்னா ஒன்னாவது கிடையாது. சுத்தமாக அனுபவிச்சது தாமர வெள்ளையில ஜலம் ஒட்டுறது அதே மாதிரி இருக்கிறோம். அது இது ஈஸ்வரி ராமானந்த வியாக்கியம். பிரம்மா அர்ப்பணம் பிரம்மா அக்னோ பிரம்மணாவதம் பிரம்மைவதே நகந்தவியம் பிரம்ம கர்ம சமாஜனா. என்ன பண்ண தெரியுமாடா? யோகம் அல்வ காலத்திலே கர்மானுஷ்டானம் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஈஸ்வரன் இருக்கான் அந்தரியாமையா இருக்கான்னு பார்க்கணும். அந்த ஞானத்தோடு பண்ணணும். அம்மா கோபம் பண்றது வச்சுக்கோ. நீ கோபம் பண்ற அக்னி இருக்குவாரு, அக்னியில பரமாத்மா இருக்கா? அது அக்னியும் பரமாத்மா தான். கையில கரண்டி யார விடுறது அந்த கரண்டியும் பரமாத்மா தான். அதை நெய் வச்சிருக்கே நெய்யும் பரமாத்மா தான். அது எங்க வருது? பரமாத்மாவதான் வருது. பிரம்மாத்மனம் பிரம்மவி பிரம்மாத்மோ பிரம்மணாகுதம். கோபம் பண்றாரு நானும் பிரம்மன் தான். எல்லா பிரம்மங்களும் ஞானம் இருந்தா பிரம்மகர்ம சமாதினா அவன் பிரம்மகர்ம சமாதியாக இருந்தாலே பரமாத்மாவே அடையலாம்பா, பிரம்மத்தையே அடைஞ்சிடலாம். பக்கத்துல வந்து நின்று ஏதாவது காரியம் இருக்கணும்னு அழகா சொல்றாரு. சொல்ல பிரம்மா அர்ப்பணம் அடிக்கடி அரியணேதி அர்ப்பணம் பிரம்மா ஹோம சாசன வைத்தது. ஒரு கவி இலையை வச்சு ஹோமம் பண்ணாரு. இந்த இலையும் பிரம்மா நெய்யும் பிரம்மா. சாத ஹோமம் பண்ணா சாதமும் பிரம்மா. அது ஈஸ்வரம் தெரியுதா? ஹோமம் பண்றவன் ஈஸ்வரன், அக்னி ஈஸ்வரம், உட்கார இடத்த ஈஸ்வரம். இது யாருக்கு பண்ணா பிரம்ம கர்ம சமாதின்னு வேறு அவன் பிரம்மத்தை அடைஞ்சு விடலாம். கீதா தெரியும். இதை சொல்ற வியாக்கியம் நடந்தது எனக்கு புரியல. அதனால இப்போ ஒன்றும் புரியல. அப்ப அடியோடு புரியல. இந்த சாமியை கேட்டேன் எல்லாம் புரியலையேன்னா இந்த சொல்றது அர்த்தம் தெரியலேன்னு முதல்ல நான் கேட்டேன். இந்த ஆசிரமத்தில் ஒரு பாட்டி இருக்கா, அவரை கேள்வி அர்த்தம் தெரியணுமா? ஒரு பாட்டி இருந்தா அந்த பாட்டி கரெக்ஷன்லாம் பண்ணி ரொம்ப கஷ்டம். ஆச்சரியமான ஞானம். இந்த பாட்டி இந்த சொல்றதுக்கு என்ன அர்த்தம் கேட்டேன். சரி நீ போனா கேட்க மாட்டேன், பாட்டிட்டா கேட்டு தெரிஞ்சுக்கிறது. அவன் சொன்ன அவன் நான் மத்தியானம் சொல்றேன் அப்படின்னா சரி மத்தியானம் ஆசிரமத்திலே சாப்பிட்டேன். என்ன கேட்டேன், நீ என்ன குழம்பு போட்டுருந்தேன்னா கத்தாரிக்காய் போட்டு குழம்பு. அதான் சொல்றேன் பிரம்மார்ப்பணம் பிரம்மஹரி பிரம்மாத்மா மூணாவது சொன்னால குழம்பு எப்படி பண்ண தெரியுமா? அடுப்பு மூட்டி என்ன அடுப்புல நெருப்பு நாராயணம் மூட்டி ஜன நாராயணனை வச்சு புளி நாராயணனை கரைச்சி உப்பு நாராயணன் அதில் போட்டு கத்திரிக்காய் நாராயணன் அருவாமன் நாராயணனை திருத்தி கருநாராயண அலப்பி
அதுல போட்டு ஒண்ணு உப்பையும் போட்டு பொடி நாராயணன் அதுல போட்டு குழம்பு நாராயணன் ஜலத்துல கலைச்சு குழம்பு நாராயணன்ல கொட்டி வயசு நாராயணன்ல போடுவோம். இதுதான் இதை சொல்றது. அம்மா சொன்னவரப்பா அம்மா அர்ப்பணம் தெரியுதா பிரம்மைவதே நகந்தவியம் பிரம்மகர்ம சமாதினா இதெல்லாம் கூட புரியாது இருக்காது. இப்ப குழம்பு பண்றவங்க எல்லாத்திலையும் ஈஸ்வரன் காங்கிருக்காரு. வேற ஒன்றும் இல்லை. அழுப்பு தள்ளி கொண்டவங்க தள்ளிப்பட அழுப்புல பகவான் இருக்கான். நேகனா நாஸ்தி கிஞ்சன முத்தியோஸ்த முத்திமாத்மோ தேகனானே உபசதி. ஜலம் கலந்துருக்கு, பொடி போட்டிருக்கா, பொடியிலேயும் நாராயணன் இருக்கான், ஜலத்திலையும் பகவான் இருக்கா, கத்தாரிக்காயிலும் இருக்கா, அருவாமண்டலத்திற்கு அருவாமண்டையும் நாராயணன் இருக்கான். எல்லாத்தையும் பண்ணி விட்டு வயத்து பிரம்மாத்மோ பிரம்மாத்மோ வயத்து நாராயணன் போட்டு எல்லாத்திலும் ஈஸ்வரர் இருக்காங்க. ஞானத்தோட கர்மயோகம் பண்ணணும். தெரியுதுதா? சொன்னதான் புரியுமா? அதெல்லாம் புரியாது இல்ல. தெரியுதுதா? அந்த ஞானம் கர்மயோகம் பண்ணிச்சு கர்மயோகம் பண்றதோட ஜீவ நித்தியமான ஆத்மா ஒண்ணு இருக்குன்னு ஞானம் வேணும். நித்தியமான அழிவில்லாத ஜீவாத்மா ஒண்ணு இருக்குன்னு ஞானம் வேணும். எந்த கர்மாவுக்கு சாசனமான எல்லா அங்கங்கள்லையும் பரமாத்மா இருக்கிறதுனால ஞானம் வேணும். இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவுக்கு தாசபூதனானதால எந்த வஸ்துக்களும் ஈஸ்வரன் இருக்காக அந்த பிரம்ம கர்ம சமாதின்னு பேரு. இப்படி ஒரு கர்மானுஷ்டானம் பண்ணா பிரம்ம ஜானம் தான் எனக்கு முடிஞ்சது. ஞானாக்னி சவகர்மாணி பஸ்வதா குருதே அர்ஜுனா நகை ஞானே சம்பவித்திரமே விஜயது. இந்த கர்மா கிடைக்கிறது ஞானத்தால அவசத்தி. ஞானத்தை சம்பாதிக்கணும்ல. இந்த ஞானமாக ஆகியிருந்தா சர்வ பாபங்களாம் பண்ணிக்கலாம் பொசிக்கிறதுல அவஸ்தவாவது. சர்வகர்மாணி பஸ்வசா அர்ஜுனா பஞ்சு கடந்து ஒரு நெருப்பு பொறி எரிக்கிறார்கள் எரிச்சுடுறாரு. அதுதான் சம்பாதிக்கணும். அது இந்த கர்மயோகத்தை பண்ணு. கர்மயோகம்னா என்ன கேட்டா உங்களுடைய அருணாசல தர்மங்களை ஏதாவது ஒண்ணு அங்கேயா வச்சுக்கோ, பிரதானமா வச்சுக்கோ. பாக்கி எல்லாம் இதர காரியங்களை செய்யும். முதல்ல தீர்த்த யாத்திரை வச்சுக்கோ. அது சில பேர் வச்சுக்கிறா. தீர்த்த யாத்திரைனா அங்கேயும் வச்சுக்கிறது. பாக்கி செஞ்சாங்கலாம் அங்கமா பண்றது. பாக்கி முடிஞ்ச கர்மாக்கள் அங்கமா பண்ணலாம். அது கர்மயோகம். இல்ல சிலர் பிரபாயம் பண்றவர்கள் அதே அங்கேயா வச்சுக்கிறது. மொத்த கர்மாக்கள் அங்கமா பண்றது அது கர்மயோகம். சில பேர் யாரும் உபாசனத்தை அங்கமா அங்கேயா வச்சுக்கிறது. மொத்த கர்மாக்களை பண்றது அது தெய்வமே ஆபரையும். அதனுடைய பேதங்கள்லாம் கர்ம பேதங்களை சொல்றா. நல்லா இருந்தேன். சில தானம் பண்றவர்கள் கொடுக்கறதும் அவன் சுத்தி நினைச்சிட்டு இருக்கான். அப்புறம் கர்மம் அந்த மாதிரி இருந்தாலும் யார் வந்தாலும் கொடுத்துட்டு இருந்தான். அது அங்கேயா வச்சுக்கோ. மற்றவெல்லாம் சுதர்மங்களை பண்ணும். முடிஞ்ச கர்மங்களை பண்ணும். தர்மங்களை பண்ணிச்சு நான் பண்றது மாத்திரம் நினைச்சுக்கலாங்க. நான் பண்றது நினைக்காது அப்படின்னா பண்ண அர்ஜுனன் கேட்கறேன். நான் பண்றது நான் பண்ணலன்னு நினைச்சா பொய் இல்லையாது. பண்ணிட்டு பண்ணலேன்னு சொல்றாரு. அந்நியம் விஷயம் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு. யாரா பண்றது நீயா பண்றதுன்னு கேட்கிறார். 18 இருக்கிறாரு. நீயா பண்றது நீ தனியா பண்ணியாலும் நீ பண்றதுன்னு சொல்லிக்கோ. எந்த காரியம் பண்ணாலும் சரி இரவான் மனோவிரியது கர்ம பிராரபதே நரா நியாயம் வா விபரீதம் வா பஞ்சைதே தசஹேதவா அதிஷ்டானம் ததாகர்த்தா கரணஞ்ச பிரதக்விதம் திவிதாக பிரதக்ஜேஷ்டா ஜீவன் ஜீவாத்திர பஞ்சமம். எந்த காரியம் லோகத்துல பண்ணாலும் சரீரம் வேணும், ஆத்மா வேணும், பெருமாள் வேணும், வீரமான சேஷ்ட வேணும், இந்திரியங்கள் வேணும். இத்தனை சேர்ந்து தான் பண்ற. இல்ல 5-6 பேர் சேர்த்து நான் ஒப்பந்தேரி நீ இருக்காருக்கல நான் மல்லன்னு சொல்ல ஒன்று தப்பு இல்லை. இது வாஸ்தவத்தான் பொய் சொல்ல சொல்ல நீ ஒன்னால பண்ண முடியும். நான் சங்கல்பிக்காத நீ பண்ணு. ஜீவன் ஜீவா பிரபஞ்சம் எல்லாரும் நான் பண்ணேங்களாம். நான் பண்ணேன். என் விஷாலு கணக்கான பார்த்தேன். இந்த ஒர்க் ஷாப் வச்சேன், ஃபேக்டரி வச்சேன். இந்த ஊர்ல ஒருத்த துணியோட வந்தேன். இவ்வளவு தூரம் சம்பாதிச்சிருக்கேன். பார்க்க பெரிய காலில் போயிட்டு இருக்கேன். பார்க்க பாடத்துல இருந்து எஸ்டேஷன் பங்களா கட்டிருக்கேன். சப்ஜெக்ட் என்கொயரி வாங்கி கட்டிருக்கேன். பார்த்தா போற மாதிரி அப்படிங்கிற மாதிரி இருக்கா. ஆமாண்டா இன்னொரு ஃபேக்டரியா இருந்துச்சு. அது ஒன்றும் சரியா வேலை போல இருக்கு. எங்களுக்கு பகவத் சங்கல்பம் இல்லை. நான் என்ன பண்றேன்? என்ன நெகட்டிவ் வரது பகவத் சங்கல்பம் இல்லைங்களா? பாசிட்டிவ் வச்சு என்னால பண்ணப்படுறதுங்களா? அதனால ஈஸ்வரன் காரியம் இல்லாத போயிச்சா சொல்லுவாரு. சடகத்தையும் சொல்ல மாட்டாங்களா? அப்ப இவரே சொல்றாரு மேல வேற பகவத் சங்கல்பம் இல்லாத ஒரு காரியமாகுது. நீ ஆகாசத்தில் எண்ணி புரியினார். உப்பதல் நபி ஆகாசம் விசன் நபி ரதாதலம் அடன் நபி மிகையும் கிருஷ்ணாம் ஆதத்தம் உபதே. ஆகாசத்துல ஏரோப்ளைன்லேயே போயிட்டு பாத்தாள் உள்ளது. இப்போ சுரங்கத்துல வேலை செய்யும். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போ. எங்க போலாம் நான் கொடுத்தா தானே பணம் வரும்னா. நீ பெரிய டிபார்ட்மெண்ட்டுக்கு போனாங்க சமுதிரத்துல போய் எழுதி ஜனம் மாதிரி இவங்கெல்லாம் சரியா சப்ளை பண்ணல.
சமுதிரத்துல ஜலம் எடுத்துன்னு வரேன்னு போகலான்னு வச்சுக்கோம். ஒரு மரக்கால் எடுத்துன்னு போகலாம். சமுதிரத்தை எடுத்தாலும் மரக்கால்கள் தான் வரும். அதுல ஜலம் இருந்தால் உனக்கு எவ்வளவு வருங்க. சொல்பமேவாம்பரபதே நரகா பாஸ்த பிராப்தியாதி சாகரம். அதில் ஜலம் இருக்குன்னு உன் பாத்திரம் தான் அவ்வளவுதான் வரும். அது உனக்கு என்ன நான் போகிறேன்னு சொல்லியிருக்கேன் அதுதான வரும். நீ சித்திரலா அப்படி இல்லை அப்படின்னு. சில பேருக்கு நிறைய போறதா சங்கல்பிச்சிருக்கான். காட்டின் போனாலும் நிறைய வருது. சில பேருக்கு வரல. அவன் போடுறான். ஈஸ்வரன் கொடுக்குற அது இல்லை. ஆகையாலே பிரம்மால் பணம் பிரம்மகி பிரம்மாத்ம பிரம்மணாவதம் பிரம்மயோதே நகந்தவியம் பிரம்மகன்யா. ஆகையாலே கர்மா விடக்கூடாதுப்பா. அதுக்காகத்தான் உங்களுக்காக சொல்றேன். இது கர்மயோகமானது அவசியமானது இருக்கணும். சர்வம் ஞான பிரவேரீவா விஜயம் சந்தரிஷதி யதீதான் சிலவித்தோர் பஸ்வதாத் குருதேர்ஜுனா ஞானாகி சர்வகர்மாணி பஸ்வதாத் குருதே ததா. வேற இந்த ஞானத்தை சம்பாதிச்சுட்டு கர்மாவை பண்ணு. அர்ஜுனன் கேட்கிற சந்நியாசம் கர்மணாம் கிருஷ்ண புனர் யோகம் சசி யசேயோரேகம் தன்மே சனிஷ்டிதவும். அப்பா கிருஷ்ணா ஒரு சமயம் ஞான யோகம் சிறந்து அதே சொல்லிட்டு வருது. கர்மயோகத்தை ஞானம் சேர்த்துட்டா ஞான யோகமாக இருந்தது. மறுபடியும் கர்மயோகம் பண்ணுங்க. இவோ சித்தியா மறுபடியும் இதை சேர்த்தியே சொல்லிட்டு இருக்கிறேன். எஸ்ஏ எதையோரேகம் தன்மே சனிஷ்டிதம். சுஷ்மா சொல்லுவேன். அப்பா சொல்றேன் தயோஸ்தி கர்ம சந்நியாசா கர்மயோகோ வியுஷ்யதே. கர்ம சந்நியாசம்னா கர்மத்தை விட ஞான யோகத்தை காட்டிலும் கர்மயோகம் தான் சிறந்தது. நீ சொல்ற வாசம். அதனால அது ரொம்ப கஷ்டம்தான் பண்றது. ஞானியும் உட்கார்ந்தா புத்தி எங்கேயாவது போடுண்டா நிற்காது. அதனால இந்த கர்மாவே பண்ணி ஞானத்தை அபியாசம் பண்ணு. இந்திரியாணி நிர்மன்யாவாய கர்மாணி சங்கம் தத்வாகரோதியா நிற்பதேன சபாபேன பத்மபத்னவே அம்பசா. நீ சாப்பிட்டிருந்தாலும் சரி, உட்கார்ந்தாலும் சரி, மூந்து பார்த்தாலும் சரி, பரிசுகமா ஏதோ இந்திரியங்கள் காரியம் செய்யுது. நான் ஒன்றும் பண்ணல. அந்த இந்திரியங்கள் காரியம் செய்யுது. நான் என்ன பண்றேன்? எல்லாம் பரமாத்மாவுடைய காரியம் வச்சுட்டு பண்ணியானா உனக்கு ஒண்ணுமே கிடையாது. அந்த ஞானத்தோடு பண்ணாதான் சாந்தி ஆக ஏற்படும். எல்லாம் ஏற்படாது. அதனால ஜனங்களுக்கு தெரியல. அஜ்ஞானே நாவதும் ஞானம் தேனம் சந்தி எந்தோ நாதத்தே கசித்பாபம் அதேவ சுகம் விபு. அஜ்ஞானே நாவதும் ஞானம் தேனம் சந்தி எந்தோ ஞானேந்திர ஜானம் ஏஷாம் நாசிதம் ஆத்மனா தேஷாம் ஆதித்யவஜானம் பிரகாசேதி தத்பரம். எல்லாருக்கும் என்னுடையது எனக்கு வந்து பலம் போகணும், எனக்கு போகணும், குழந்தை வெற்றிகள் போகணும்னு பண்றா. யார் யாரை சேர்ந்து லோகத்துல ஒண்ணும் இல்லை. எப்பா ஏன் நாதத்தே சிரமாவது குழந்தைங்களா ரொம்ப பிரீத்தியா இருக்கும். நம்ம குழந்தைகிட்ட அதுக்கு ஒரு வயசை வெளியின்னு வந்தா நம்ம வாங்கி அனுபவிக்க முடியல. நாதத்தே கசிதி பாபம். பாபம்னா பாபா பலம் வச்சிருக்காங்க பாஷிகார். பையனுக்கு ஒரு துக்கம் வந்து வயசாரு கஷ்டப்படுறோம், தலைவலி கஷ்டப்படுறோம். நம்மளால அனுபவிக்க முடியுது. நாதத்தே கசிதி பாபம் நஜையோ சுகுர்பம். நமக்கு வயசில் இருந்து பிள்ளை சொய்க்கவா இருக்கா, நம்ம சொய்க்கத்தை வந்து வாங்கி அனுப்ப முடியுதா? கொஞ்சம் என் பிள்ளை எனக்கு எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அஜ்ஞானிய நாவதம் ஞானம் தேன முக்கியம் எந்தோ. அஜ்ஞானத்தாலே ஞானம் மூடி இருக்கு. ஒன்றும் தெரியலப்பா ஜனங்களுக்கு. ஒரு ராஜா இருந்தான். பாகவதம் கேட்டிருக்கா இல்லையா? ஒரு ராஜா இருந்தான். ராஜா இருந்து கல்யாணம் பண்ணிருந்தான். ரொம்ப நாள் ஆச்சு குழந்தை பிறக்கிறது. ரொம்ப கஷ்டப்பட்டார். சரி இன்னொரு கல்யாணம் பண்ணி போனோம். அதுக்கு அவளுக்கும் பிறக்கல. 1000 பேர் கல்யாணம் பண்ணான். 1000 பேர் கல்யாணம் பண்ணல. எல்லாரும் ராஜா பணம் இருக்கு, எல்லாருக்கும் சாப்பாடு கொண்டு வளர்ச்சல. ரொம்ப வருத்தமா இருந்தது. ஹிமாச்சலத்திலே தபஸ் சொல்ல போனோம். நாரத பகவானும் யமதர்மராஜாவும் போயிட்டு இருந்தாங்க. சேமா பேசி வாழ்க்கை போனாங்க. தபஸை பார்த்தா என்ன பண்றேன்ப்பா, நான் பிள்ளைக்கு நான் அதுக்கான கஷ்டப்படுறேன். யமதர்மராஜா சொன்னா உனக்கு பிள்ளை வளர்க்கணும். ஆனா பிள்ளையினால துக்கம் உண்டு சுகம் உண்டு. போனமா கலட்டுமா அப்படின்னு ஆகிட்டான். அவன் அப்படின்னாலும் பிள்ளை வளர்ந்தா போதும் யாருக்கும்னா துக்கம் உண்டுன்னா என்னங்க எதாவது பொல்லாதா இருக்கும், துஷ்டமா இருக்கும். அந்த பிள்ளைன்னு இருந்தா போதும் சொல்லான்னு ஒரு பழம் கொடுத்தார். இந்த பழத்துக்குள்ள பாதியை கூட குழந்தை பிறக்கணும்னா இந்த பழத்தை கொண்டு ஆத்துல மூத்தாடு கொடுத்தான். மூத்தாடு வாங்கி சாப்பிட்டாரு. கர்ப்பமான குழந்தையாரு உள்ள குழந்தை வருது. ஆச்சரியமான குழந்தை. அந்த குழந்தைய வச்சுட்டு சீராட்டு மூத்தாடு அத்திரி இருந்தான். பாக்கி 990 பாரியும் பார்க்கறதே இல்லை. அவள் பார்த்த இதுக்கு முன்னாடி பார்த்துன்னா இப்ப பார்க்கறது இந்த குழந்தையால தானே பார்க்கல. இந்த குழந்தைய சாத்து விட பண்ணி தீர்மானம்.
உடனே இந்த குழந்தை விளையாட்டுதான் சீராட்டுதான் அழைச்சிட்டு பாலை கொடுத்து வருஷத்தை கலந்து கொடுத்துட்டாங்க. அது பூத்து அது பூத்து குழந்தை இல்லை இருக்குது அது பருவத்துக்கு கொடுத்தது ஒரு ரெண்டு வேலை சேர்த்து போயிடும். எல்லாரும் 1000 பேர் அழலாம் பசங்க கொடுத்தாலும் சேர்ந்து ஏழு சேர்ந்து அழுதான். அழுத குழந்தைய போட்டு எழுதா ஒரு நாள் ஆச்சு 2 நாள் ஆச்சு அப்படின்னு 2 பேரும் எழுதி இருக்கா. மூத்தாலும் எழுதிருக்கா. பசங்க வச்சு ஏற்பாடு பண்ணணும் ஒன்றும் பண்ணணும். நாடகத்தில் இருந்தா தேவலோகத்தில் குழந்தை நிமிஷம் பூத்து 5 வயசோடு சந்தோஷம் வந்து அப்புறம் போய் தேடலாம். நானும் அப்பயே சொன்னேன் துக்கம் உண்டு சுகம் உண்டு. துக்கம்னா இந்த துக்கமா அது காசு திருண்டு விடும் பார்த்து திருண்டு விடும் படிப்பு வராதுன்னு நினைச்சிருந்தேன். ராஜா எடுத்துட்டு விடும் ராஜா எல்லாம் படிச்சு வளர்க்கலாம் மந்திரிகள்லாம் படிச்சு வளர்க்கலாம் எல்லாம் எல்லாரும் படிச்சு ஒன்று படிக்காத ஒன்று எல்லாம் பார்க்கணும்னு சொல்லுவோம். அதிர்ஷ்டம் இருக்கணும்னு நான் கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணாம இருக்கேன். உத்தர கர்ப்பம் கர்ப்பிணியா இருந்து ஆசீர்வாதம் பண்ணா நல்ல குழந்தையா பிறக்கணும்னா என்ன குழந்தைன்னு கேட்டாரா. பாக்யவந்தம் பிரசு ஏதா நசூரம் நஜ பண்டிதம் சூராஷ்ட கிரவித்யாஷ்டமோ உத்தராவாங்கதா. அம்மா நல்ல அதிர்ஷ்டம் உள்ள பிள்ளையா அவனுக்கு பிறகு படிக்கிற பிள்ளையும் வாழலாம் சூரனான பிள்ளையும் வாழலாம். சிவநாயகம் படிச்சு உள்ளெல்லாம் சோத்துக்கு இல்லாத காட்டுல போய் வனவாசம் பண்ணாங்க. துரியோசனம் அண்ணா இருந்தா அதுல அதிர்ஷ்டம் இருக்கணும்னா அதிர்ஷ்டம் இருக்கணும். படிப்பில் என்ன இருக்குன்னா ஒன்றும் இல்லை. எஸ்எல்சி ஃபெயிலா போனவங்க 4000 ரூபாய் சம்பாதிக்கலாம். 5000 ரூபாய் 2-3 டிகிரி வயசு 300 450 நிற்கிறது. அப்படியே இருக்க வைக்கிறது. பாக்கியவந்தம் ஆசூரம் ஆசபண்டிதம் சில அதிர்ஷ்டம் சிலாதேஸ்து புதோ வித்யா தேவத்தோதி தேச்சதி சொன்ன வருக. சிலாதேஸ்து புதோ சில கல் இருக்கு ஆச்சரியமான சில அது ஒரு பிம்பமா பண்றா பிரதிஷ்டம் பண்ணுறா எல்லாரும் சேவிக்கிற வாய்ச்சி தாங்கிறோம். அதிர்ஷ்டம் சிலாதேஸ்து புதோ வித்யா தேவத்தோதி தேச்சதி அப்படின்னு. அதனால பாக்கியமானவர்கள் மனுஷன் இருக்கிறது வரணும் இல்லை. நான் அப்படி இருக்குமோ நினைச்சு இப்படி போகும்போது சுவாமி போடல அவன் போயிடுச்சு சரி போனா போது நான் சாப்பிடு நானும் செத்து போடுறேன் அப்படின்னா அவன் சொன்னான். எப்படி சொல்றேன் அவருக்குமே ஜென்மா எனக்கு சுவாமி நான் போறேன் நானும் சாப்பிடாத போது இன்னும் 6 என்ன 2-3 பேரும் சேர்த்து பண்ணட்டோம். உடனே 4 கமெண்ட் ஜனத்தால் குழந்தைய போயிடுச்சார். உழைச்சி எழுந்து உட்காந்து எழுந்து உட்காந்து என்ன சொல்ல இருந்தது. கோபநாள் தாய் வருத்தப்படுறாள் அவளுக்கு ஏதாவது உபதேசம் பண்ணணும்னு ஏதாவது சொல்லணும். 4 சொன்னேன். உடனே 4 பார்த்து எந்த தாயார் கோப்பனா இருக்குன்னு சொல்லிட்டு தாயார் கோப்பனாலும் எந்த தாயார் கோப்பனா இருந்தாரு. எனக்கு எத்தனை ஜென்மமாச்சு 1000 தாயார் கோப்பனா இருந்திருக்கா. யாருக்கு உபதேசம் பண்ண சொல்லுது. ஒரு ஜென்மா இருந்தாலும் ஒரு தாயார் கோப்பனா எத்தனையும் ஆச்சு. எந்த ஜென்மாவில் உள்ள எந்த தாயார் கோப்பனா இருக்கு. உடனே இந்த ராஜா உபதேசம் ஆடலாம் போது வருது அப்படின்னு. உடனே 3.25 நாள் படிச்சிருக்கு உபதேசம் பண்ணிட்டு உடனே போயசம் நான் பெரிய ஞானியா போட்டோம். எந்த தாயார் கோப்பனா இருக்குன்னு கேட்டோடனே ஒரு ஞானம் வந்துருக்கு. நான் தாயார் கோப்பனா நினைச்சிட்டு இருக்கேன். நாதத்தே கசிராமம் நஜைவ சுகதம்பி ஐயானே நாவுக்கும் ஞானம் வேற முக்கியம். நம்முடைய பிள்ளை நம்முடைய பாரியே நம்முடைய குழந்தைய நினைச்சதுக்கு எல்லாம் அஞ்ஞானத்தால பகவானுடைய இதுதான். அவங்க கொஞ்ச நாளைக்கு நம்மகிட்ட வச்சிருக்கா வச்சுட்டு இருக்கோம். அவங்களுக்கு விட்டாலும் நம்மளுக்கும் விட்டாலும் கொடுக்கும் அதுக்கும் விட்டாலும் கொடுக்கும். அவங்களும் சந்தோஷம் இல்லை. ஏதோ லோகத்தில் யசா காஷ்டஞ்ச காஷ்டஞ்ச சமயா தாம்பரம் சமயத்தில விவஜ்யேதாம் ராமாயணம் சொல்றாரு. அதனாலே ரகசியத்தா அஜ்ஞானி ஞானி என்ற விஜயானம் இந்த அஜ்ஞானம் மூடி கிடக்கிறது. இந்த அஜ்ஞானத்தை விலகிட்டா ஞானம் சூரிய நேரத்தான் பிரகாசிக்கும். எல்லாருடைய ஆத்மாவும் ஒண்ணு நல்ல வித்யா வினயசம் பண்ணே பிராமணே கவிகஸ்தரி சுவிஜேவா கேஜ பண்டிதா சமதர்சனா. பெரிய யானையா இருக்கட்டும் 4 சாஸ்திரங்கள் வித்வானா இருக்கட்டும் ஒண்ணும் இல்லாத வித்வானா இருக்கட்டும் கேவல பிராமணே வித்யாவினே சம்பன்னே பிராமணே கேவல பிராமணேதா. ராமானுஜர் ஒரு 4 சாஸ்திரம் வந்து கவன சக்தி வருதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா கவனம் இல்லைன்னா 2 ஆத்மாவும் தான். கவன சக்தி இருந்ததால அதுவும் திசை போச்சான்னு வராதுதான். அதுவும் அளவுக்கு தான் இருக்கு. எல்லா ஆத்மாவும் அளவுக்கு தான் இருக்கு. என்ன பாடுறா இந்த அம்மானோட அவாத்மாவும் அவ்வளவுதான். கேவல பிராமணா இருந்தாலும் சரி யானையா இருக்கட்டும் நாயா இருக்கட்டும் கொசுவா இருக்கட்டும் இத்தனை ஈயா இருக்கட்டும் அதுலேயும் ஒரே அளவுக்கு தான் ஆத்மா. சமஜீவ சுவா ஆகிய பண்டிதா சமதரிசனா. சமதரிசனா ஒரே மாதிரின்னு அர்த்தம். ஏகத்துவம் வைசதி இது ஒன்னாக பார்க்கணும்னு சொல்றாரு. ஒன்னாக பார்க்கணும்னு சொல்றாரு. ஏகத்துவம் வச்சு ராமானுஜருக்கும் சங்கராச்சாரம் கொஞ்சம் சண்டை.
எல்லா ஆத்மா ஒன்னையும் தான் பார்க்கணும், சமமா பார்க்கணும், ஒன்னையும் தான் பார்க்கணும். வேற ஆத்மா கிடையாது. பிரம்மனே தான் ஈஸ்வரன், ஜீவன் தான் பிரம்மன் அவர் சொல்றாரு. ஒன்னையும் அது இல்லை. இப்ப அதேன்னு சொல்லியிருக்கேன். அது வந்து அதே என்னாக்கா அது வந்து ஒண்ணுதானே அப்படிங்கிற சுந்தர பகவத்தோட அதே பிரம்மமே ஜீவனா பாருனாக்க பிரம்மன் தான் ஜீவன், பிரம்மமே தானே ஜீவன். அதே இதுனாக்க ரெண்டும் ஒண்ணுதானே இல்லை. அதே இதுன்னா ஒண்ணாகாது அப்படின்னா ராமானுஜர். அதான் புத்தினால மதிபேதால் மதபேதம். அவருக்கு நெல் வாங்கிறதுக்காக போனோம். நெல் கொட்டி இருக்கு, கோதுமைன்னு வச்சுக்கோ, கூறி வச்சுக்கோ, நெல் வச்சிருக்கு. நெல் என்ன விலைன்னு தான் ஒரு மூட்டை 50 ரூபான்னு. என்ன 50 ரூபா சொல்லி நமக்கு பறிச்சு கொடுக்கூடாது அப்படி முடியாது. சரி இன்னொரு இடத்துக்கு போறேன், நாளைக்கு வாங்கிட்டு இன்னொரு இடத்துல அவன் இங்கே வித்தா மூட்டை என்ன விலைன்னா 50 ரூபா அப்படி. அவங்க ஒரு மூளை கோழி கொட்டி வச்சிருக்கான், கொட்டி வச்சிருக்காங்க. நெல் 50 ரூபா அப்படின்னு சொன்னா அவன் 50 ரூபா சொல்றான். அவன் வீட்டுல இருந்து ஒன்னையும் 50 ரூபா சொன்னேன். அதே நெல் தனியா இதுன்னா அதே நெல் என்ன இருக்கும்? அதே நெல் அவன் 10 மணிக்கு கொண்டுட்டானா நீங்க அதே மாதிரி. அப்ப அதே மாதிரின்னு சொல்லச்சு அதேன்னு சொல்றாரு உள்ள இல்லையோ, அதேன்னா அதோட இருக்கணும்னு அர்த்தம் இருக்கு. அதே நெல்லுன்னா அது மாதிரி அதே ஜாதி இருக்குது. அதே சின்ன அதுவும் செருமணி, அதுவும் பாஸ்மதியா எதுவும் சொல்றாங்க. பாஸ்மதியா அதே பாஸ்மதி தான், இதுவும் அதே பாஸ்மதி தான் அப்படின்னா. அப்புறம் அதே நான் அதிக பாதி அதாட்டையும் வந்துருக்குதா அந்த ஜாத்தின்னு அர்த்தம். அது மாதிரி ஜீவன் எல்லாம் ஒரே மாதிரியாலும் ஜீவன் பிரம்மாவா இருந்தாலும் சரி, தேவேந்திரன் எடுத்துட்டாலும் சரீரத்தில் வித்தியாசம் ஏதோ ஆத்மா நிர்தோஷம் சமம் பிரம்மா. ராமானுஜர் அர்த்தம் அது. சங்கர பகவத்பாதாவுடைய அர்த்தம் அந்த அர்த்தத்துக்கு அவர் சொன்னது தப்பு கிடையாது. அதுக்கு எக்ஸாம்பிள் இருக்கா இல்லையா? அவனே எப்படி சொன்னா எப்படி சொன்னா ஒரு வழியா சொன்னா எல்லாரும் வரமாட்டேன். டிஃபரன்ஸ் வெரைட்டி இருந்தா தான் புடவை வாங்குவோம், ஒரே புடவை வச்சுதான் வாங்க மாட்டோம். அதுக்காக எப்படி பிரம்மா எப்படி வரலாம் டெல்லிக்குன்னு கேட்டேன், இப்படி வரலாம் பத்ராபாத் வழி அப்படி வந்தாலும் வரலாம், இன்னொரு ரோடு இந்தியா கேட்டு வந்தாலும் காஷ்மீர் கேட்டு வழியா வந்தாலும் வரலாம். இல்லையா உனக்கு எது பிடிக்கிறதோ அந்த வழியா போய் அதுக்கு அவரத்துக்கு ஐயா கேட்டாங்க இல்லையா? அது ஒரு அர்த்தம், இது ஒரு அர்த்தம். அதனால எதோஷம் இதம் பிரம்ம காமக்ரோதாம் யதீனாம் யததேதா அபிதோ நிர்மாணம் வித்யதே விஜிதாத்மா. அதனால அப்படி அது கர்மயோகம் பண்ணல, ஜீவாத்மாவில் இருக்குன்னு நினைச்சுக்கோ, என்னையும் நினைச்சுக்கோ. போக்தாரம் விஜதவதாம் சர்வலோகமேஸ்வரம் சூதம் சர்வபூதானாத்மா மாம் சாந்தி முடிச்சதி. என்ன நினைச்சுக்கோப்பா, எல்லா ஊதும் சூதமான என்னையும் நினைச்சு நீ ஆரம்பிச்சான எழுதுன்னு முடிஞ்சுடுவோம். என்னுடைய அனுகிரகம் கொஞ்சம் இன்னைக்கே சொல்லியிருக்கேன். பகவான் நினைக்க எந்த காரியம் ஆரம்பிச்சாலும் முடியாது. என்னுடைய அனுகிரகத்தால் ஆரம்பிச்சாதான் ஆத்மாவை பார்க்கலாம்பா. அதனால ஞான யோகம் கர்மாவில் சேர்த்து பண்ணியானா ஞான யோகம் இல்லாமலேயே போடலாம், அந்த ஆத்மாவை பார்த்துடலாம். ஞான யோகம் ஒழுங்கு வச்சு ஞானம் ஒரு அபியாசம் பண்ணிட்டு வந்துட்டே இல்லையா? அபியாசம் பண்ணிட்டு வந்துட்டாலே ஆத்மா பகவத்தை பார்க்கலாம் அப்படின்னா. உண்மை 6வது யோகின் முயற்சியும் யோகின் சமநில 4 வகையும் யோகினோபாயமும் யோகுதல் 4 பயனும் யோகுதலின் தந்திரமுறை யோகுதல் முக்கியமும் நாகன யோகின் அறிந்தனன் நன்முடி வீரனுக்கே. 6வது அத்தியாயத்தில் இது சங்கரம் பண்ணார் தமிழ்ல. கீதார் சங்கரம் சம்ஸ்கிருதத்தில் ஆள வந்தார் பண்ணார், அது தமிழ் பண்ணார். தமிழ் எனக்கு பிடிக்கும், சம்ஸ்கிருதம் அந்தாச்சேரி பிடிக்கும். அது 2 இருக்கு. யோகின் முயற்சியும் யோகாபியாசம் எப்படி பண்றதுன்னா அனாசித கர்ம பலம் காரியம் கர்ம கரோதியா. அதை வச்சோ கர்மா பண்ணிட்டே இருக்கா, பண்ணோடனே என்னன்னு கேட்டால ஆத்மா ஆகாரத்தை பாருல அப்படியே அவர் உட்காந்து சுதோதே சேம்புதே ஸ்திரமாதனமா ஆத்மா அப்படியே மனசை அடக்கிட்டு பாரு. ஆத்மீயாத்மா வந்து ஆத்மீ பரிபுரா ஆத்மா. மனசு எல்லாருக்கும் நமக்கு சத்ரு மனசுதான் சைதன்யம். இது நெஞ்சமே நல்ல நல்ல உண்மை பெற்றால் என் செய்யோ நீ என்ன குறைவினும் மைந்தேரல் சுழடி தொழுதன் மனே. மனசுக்கு உபதேசிக்கிறார் முதல்ல நம்ம. இந்த மனசுதான் நமக்கு உறவு, மனசுதான் நமக்கு சத்ரு. நம்முடைய மனசு விஷயங்கள்ல ஊர்ல இருக்கிற வஸ்துக்கள்லாம் ஒழுங்கு ஆசைப்பட்டுதானோ அது சத்ரு நமக்கு. எல்லாத்திலையும் ஆசையை விட்டுதானோ அந்த மனசு நமக்கு மோசத்துக்காக காரணமானது. அதாவது ஆத்மா இருக்கிறதோட தள்ளிட்டு நரகத்திலே தள்ளாதடா. உத்தரே ஆத்மா ஆத்மானம் ஆத்மானம் அவசாதே ஆத்மீயாத்மா வந்து ஆத்மீ வரிபுரா ஆத்மா. ஆத்மா மேல உத்தாரம் பண்றதுக்கு வேண்டிய வழியை பார்க்க வேற சம்சாரத்தை அழிஞ்சறதுக்கு வேண்டிய வழியை பார்க்காத. ஆத்மா மனசுனாலே ஆத்மா மேல கொண்டு போடல, ஆத்மா உத்தாரணம் பண்ணணும்.
அதனால மனசை அது அடைக்கிட்டு யோகா ஆரம்பிக்கணும்னா எப்படின்னா சுதோதேசி என்பது ஸ்திரமாத்மனம் ஆத்மீதம் சேவாஜனோத்தரம் உட்காரு யோகாபியாசம் உட்காரு நல்ல சுத்தமான தேசம் வாசனை இருக்கக்கூடாது, கட்ட வாசனை இருக்கக்கூடாது, குருவாசனை இருக்கக்கூடாது. இதோ சிரமம் ஒரு வலகையை போட்டு வலையை ஆடக்கூடாது. நீ தியானம் பண்ணி கீழே ஷாஜாக்க ஆடித்தான் தியானம் பண்ணிக்கணும். சிரமாசனம் ரொம்ப வசனமா இருக்காது, ரொம்ப தலையோட தலையாகவும் இருக்காது. அப்படி ஆட்டம் முதல்ல ஆசனத்தை போட்டுக்கோ, அதுக்கு மேல வஸ்திரத்தை போட்டுக்கோ, அதுக்கு மேல கிருஷ்ணாஜனத்தை போடு, அதுக்கு மேல ரம்பத்தை போடு, புதுசா சேலா அர்ஜுன குஷோத்காரம் அது மேல உட்காந்துக்கோ. அதுக்கு முதல்ல ஆசனத்தை போடு, அப்புறம் குஷ தர்மத்தை போடு, அப்புறம் அர்ஜுனத்தை போடு, அதுக்கு மேல வஸ்திரத்தை போடு உட்காந்துக்கோ. மூக்கணும் இதையே பார்த்துக்கோ, பார்த்துக்கொண்டே தியானம் பண்ணு. விஷயம் வழிகளெல்லாம் செஞ்சிருக்க வராது. ஒரே உடம்பு மாற்றி உஷாந்தா தொழில் வளசனையும் சிக்கோ ஆசீதமத்வரா ஆத்மானம் யோகி நீதமானதா. தியானம் பண்ணலாம், அப்படியே தியானம் பண்ணியானா ஆத்மா தியானம் அப்படியே இருக்கும். அப்ப ஆத்மாவை பார்த்து விடலாம், ஆத்மா தியானம் பார்க்கலாம்னா. ஆனா நாங்கள் பண்ண ஆரம்பிக்கிறோம். சாப்பாடு எப்படின்னு நகாதி சொப்பனிலோ நான் யோகா ஆரம்பிக்கிறேன்னு அர்த்தம். நான் ராத்திரி கூட தூக்கம் வரமாட்டேங்குது, யோகாபியாசமாவது பண்றேன். அப்ப தூக்கம் வராதவங்க பண்ண முடியாது. இன்னொருத்தன் ரொம்ப தூக்கம் எனக்கு கட்டுப்போது பண்றேன், ரொம்ப தூக்கம் உள்ளவனும் பண்ண முடியாது, நிறைய சாப்பிடவும் பண்ண முடியாது, வயசு வலிக்காதும் பண்ண முடியாது. ரொம்ப சாப்பிட மாதிரி எத்தனை சாப்பிட்டாலும் சாப்பிட முடியாது. ரொம்ப சாப்பிடுறோம், அச்சமான பழங்கள் விட்டா சாப்பிடலாம், சாப்பிடலாம், ஆப்பிள் சாப்பிடலாம், சுபதிக்கு தின்பூரி சாப்பிடலாம், அதுக்கப்புறம் மருத்துவமனை தவிர சாப்பிடலாம், அதுவும் மத்தியான வேலை சாப்பிடலாம், கிழமை பாக்கி இருந்தால் அதை வச்சு சாப்பிடலாம். நம்ம நம்மளுக்கு தெரியும் விவசாயம் சாப்பிடுவோம். 4 நாள்ல நான் அவரை பார்க்கறதுக்காக போயிருக்கேன். ஊஞ்சல்ல உட்காந்து அதை சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டுருக்கே போயிடும். சாப்பிட்டு விட்டுக்கிட்டு பசங்க உட்காந்து சாப்பிடுவேன். மூக்க முடிச்சுட்டு வாசனை வச்சு சாப்பிடுவேன். அதுக்கு நான் நாட்கள் உட்காந்துருவேன், மூக்க முடிச்சு சாப்பிடுவேன். இரவு சாப்பிடு வழக்கம் ராத்திரியாவது வழக்கம் சாப்பிடுறது உடம்பு வழக்கம் இல்லை. பால் சாப்பிடுவேன், பால் வந்து ஊருக்கு போட்டு வசதி போட்டு வசதி போட்டு பால் விட்டோம்னா அங்கே வந்து மூக்கு முடிச்சு சாப்பிடுவாங்க. அது இல்லாம குழந்தை சாப்பிடுறது இதெல்லாம் 2 நிமிஷம் கிட்ட வராது. நல்ல புண்ணிய ஆத்மாவான அதிகமாக சாப்பிடக்கூடாது, அதிகமாக சாப்பிடுவோம். அதுக்கு நான் சாப்பிடும்போது அதுக்காக வர வரைக்கும் சாப்பிடுவோம். 4 பேர் வாட்டர் தீர்ச்சி சாப்பிடுவோம். 4 பேர் காலத்து போகிறதுக்கு இடம் வைக்கணும். அதுதான் காலத்து போகிறதுக்கு இடம் இல்லாத சாப்பிட்டாலும் அது இருக்கும். இந்த அவருக்காக வியாக்கியம் டாக்டர் வைத்திய சாஸ்திர சோகத்திலிருந்து இவரால் இருக்கு. நான் பேசுறது இருக்கத்தான் அத்தியட்சத்துக்கு வெறுமை அதிகமாக சாப்பிடுவாங்க. 4 பாகம் காலத்து போகிறதுக்கு இடமாக கையால் வந்து வெளில போயிங்கன்னா அது உத்தரா போஷன் எடுத்த கடைசியில் பூஷாதுன்னா தேசியாவது இருக்கும். இந்த மக்கள் இருக்கு தமிழ்நாட்டு கிடையாது. அது தேசம் எடுத்தார் வாங்கலாஸ் பண்ணிட்டாரு. உத்தரா போஷன் இருந்தா இன்னொரு வடை சாப்பிட்டு இல்ல இல்ல அதிக ஆகாத சேர்னாக்கு அம்பாளுக்கு அவனால யோகம் பண்ண முடியாது. எனக்கு அடியோட சாதனை கிடையாது. இவ்வளவுதான் போட்டுக்கிறேன், சரி பார்க்க எப்படி அவர் சாப்பிடுறதோ தெரியும். 3 போட்டுக்கா அது குழம்பு அடியோடு சாப்பிடாத இருக்க முடியாது. ஏதாவது ரொம்ப தூங்கலாம் இருக்க கதை வைக்கிறோம், 20 தூங்கலாம் இருக்க அவரெல்லாம் யோகாச்சாரம் பண்ண முடியாது இல்லையா.
அப்படினால அப்படியாவது யோகம் பண்ண ஆரம்பிக்கணும். யோகம் பண்ணாலும் இப்படியே தியானம் பண்ணி அசையாத இருக்கும். வழக்கில்லாத இடத்துல ஏற்றி வச்சிருக்கிற காசாட்டமா இருக்கலாம், டைமண்ட்ல இருக்கிற திராட்சாட்டமா இருக்கணும். அது டைமண்ட் கடைக்கு போயிருக்கிறதா துபாஜி மெட்ராஸ்ல சிங்கூர்ல இந்த பெரிய கடை, பெரிய கடை ஜாவியா அதில் வயிறு வாங்கல எத்தனை காரியம் மேஜர் ஒரு கண்ணாடியால் இது போட்டிருப்போம், காற்று உள்ள போகாது. இந்த திராட்சை வச்சா அப்படியே இருக்கும். இந்த வயிறு இருக்கிறதுக்கு விரைவுள்ள திராட்சை வாங்கிட்டு ஆகும். விரைவுள்ள திராட்சைன்னா லெட்டனிக்கா தூக்கம் மறுவே அதுல வேறு இருக்க முடியுமா? டேபிள்ல காற்று அரிசையாக சரியா காணிக்க கேரட்டு, இந்த கேரட்டுக்கு ஒரு சென்ட் இத்தனை சென்ட் காணிக்கிறது அசையாத அந்த திராட்சை நிற்கும்போது அது போனாது மனசு நிற்கும். அந்த இடத்துல போகக்கூடாது. யதாதி நிவாதோ நெங்கதே சோழமா யோயோ எதிர்த்தே இங்கதோ யோகமா ஆத்மா அதுல எல்லாம் ஆத்மா கண்ட கொள்வான். மனசை உள்ள செலுத்தி பார்த்துட்டே ஏதாவது ஆத்மாவை பார்க்கலாம். எத்தனை நாளைக்கு பார்க்கறது என்னத்வா காபரம் லாபம் மன்யதே நாடி வந்ததா எஸ்மிதோ நதுக்கேன குருணா பீஜா இல்லதே தன்னித்யா துக்க சம்யோகம் யோகம் யோக சங்கீதம் சங்கல்போவான் காம சித்தா சர்வான் எழுத மனசீரேந்திரிய கிராமம் விரிந்து சமம் கீதை சொல்லச்சு ஆச்சரியவா பார்த்து என்ன பண்ணணும்? ஆத்மாவை பார்க்க ஆரம்பிச்சு எத்தனை நாள் பார்க்கறதுன்னா எவ்வளவு அபரம் லாபம் மஞ்சதேனாதிகந்ததா கல்லுல அநேக வஸ்துக்கள் கல்ல சம்பளம். ஆனா இந்த ஆத்மாவை பார்க்கறதுக்கு என்ன அடையாளம் கேட்டா, இந்த ஆத்மாவை பார்த்த உடனே ஊதி சிறந்து நிற்கிறான்னு அவனால கண் போகாது. அபரம் லாபம் மஞ்சதேனாதிகம் இந்த ஊரிசி காட்டு அழகுள்ளே சொல்றார். பகதி நாராயண தொலையிலிருந்து உண்டானவர்கள் ஊரோடு ஜாதா ஊரிசின்னு பேரு. ரொம்ப அழகா பெருமாள் தொழிலே சொன்னாலும் அவன் வீட்டில் எதற்கு இருந்தாலும் இந்த ஆத்மாவை பார்த்தோம் அவள் அது குறைச்சி ஊழல் ஊற்றிக்கணும். இருக்காது திசா தோணலாம். ஆச்சரியமா இருக்கு. வாதாகல்லா வச்சாலும் தோணாது. தாபனம் மஞ்சள் வாதாகல்வா குலோப்ஜான் தெரியுமா? ஆச்சரியமா இருக்கும். ஜெய் சொட்ட விடுறா உள்ள குலோப்ஜான் போட்டாலும் சரி, அது ரசகுல்லா கல்கத்தா ரசகுல்லா ஒரு மாசம் வச்சிருந்தாலும் ஊசாது. அதை எதிர்கொண்டு இருக்கிற டப்பா எடுத்து கொண்டு வர ஆச்சரியமா தார டப்பா சுத்தமான டப்பா அதை வந்து எதிர்க்க வச்சா எவ்வளோ தாபனம் லாபம் மஞ்சளே நாதிகம் உண்டதா. மைசூர் சாண்டல் வச்சு ஊதி வச்சு நல்ல வாசனையான வாழ்வாசம். எவ்வளோ தாபனம் லாபம் மஞ்சளே நாதிகம் உண்டதா. எந்த வஸ்துவா பார்த்தாலும் அது மேற்பட்டதா தோணாதோ, எதை பார்த்தா தோணாதோ அது வரையிலும் பார்க்க அது வரையிலும் பாரு இருந்தாலும் அங்க பார்க்கணும். இந்தியா துக்கோ நோக்கேன்னு குருநாடு விசாரில்லைனா அந்த ஆத்மாவை பார்த்தவங்க எல்லா லட்சணமும் அந்த ஆத்மாவை பார்த்துட்டியாரா இந்த ஆத்மாவில் நிறைய பார்த்துட்டு இருக்கிட்டே குருநாதி துக்கேன நபிச்சாரு இந்த பெரிய துக்கம் சொன்னான்னு இருக்கும். இந்த பெரிய துக்கம் காதல போயிட்டு கூட துக்கத்துல கஷ்டப்பட மாட்டான். அது அப்படி இல்லையானா ஆத்மாவை பார்த்தேன்னு வச்சுக்கணும். ருக்கேன குருநாபி விஜயஸ்வரூப சுகுண வித்வதி ஏகபுத்திர மரணேபி அதிகமனா பாஷ்யகாரி. ஒரே பிள்ளை, அழகான பிள்ளை, வயசு பிள்ளை, வீட்டுக்கு 99 மார்க் வாங்குற பிள்ளை, அழகான பிள்ளை, நல்ல பிள்ளை, குணசாலியான பிள்ளை, ஒரே பையன். அந்த பையன் செத்து போனா கூட துக்கப்பட மாட்டானா அந்த ஆத்மாவை பார்த்தோம். எஸ்மிதோ துக்கே துக்கேன குருநாபி குரு பெரிய துக்கம்னா இதை காட்டிலும் பெரிய துக்கம் கிடையாது. மற்ற துக்கங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும் சொல்லிக்கா சாஸ்திரங்கள்ல. இதுதான் எப்போதும் இருக்கு. புத்த சோகம் தான் எப்போதும் இருக்கிறதான துக்கம் சொல்றா சாஸ்திரங்களே. பாரியா துக்கம் பாரிய இருக்காலும் கொஞ்ச நாளைக்கு இருக்கும். இன்னொரு பாரிய வரைக்கும் தான் அந்த துக்கம் இருக்கு. அது மாதிரி மாதா துக்கம் ஆம்பளை கல்யாணம் ஆகிற வரைக்கும் அந்த சாதாரண வேணும். பாரிய வரவரைக்கும் தான் மாத துக்கம் இதுக்கு மேலே அது கிடையாது. பாரிய போனா புனர்பாரி நேரம் ஜாதகம் வச்சு போகணும், பொட்டி தோணும். இன்னும் புனர்பாரியா பாக்கி துக்கங்கள் அப்படி புத்திர சோகம் ஜெனியது. இந்த புத்தருடைய மரணத்தால் ஏற்படும் துக்கம் தான் யாவதாய சென்னையை சேர்ந்தா கூட விடாது. அப்படியே ஒரு சமயத்தில் வச்சுட்டு அழுது உட்காந்துருக்கும்.
ஏழு அழகுன்னா பரமாத்ம தியானம் ஈஸ்வரன் அனுபவிச்சு அழுகையாக வருகிறது அஸ்வாத சீத ரேத்திராக துக்கம் பெருக்கிறது அதை பிடிச்ச பேசுகிறார். அந்த குருநாத துக்கேன்னு எந்த எக்ஸாம்பிள் சொல்றது நமக்கு? அது பகவத் ராமானுஜராகத்தாலே பகவானாகத்தாலே சர்வீகாரத்தாலே குருநாத துக்கேன விசாரி ஏகபுத்திர பரளேனே அறிவித்தா அப்படி ஒரு வரல வந்தா கூட விகார விளையாடு அதனால ஆத்மாபாவத்தை அது எப்படி பார்க்கறதுன்னா ஞான யோகத்துல ஒரு நோக்கம் இல்லை. அது எப்படி உட்காந்து ஆத்மாவை தியானம் பண்ணுறது? மனசை அடக்கணும் இல்லை, என்ன பண்ணுது? ஆசையை விட்டு விடணும். ஆசை சங்கல்ப பிரபவான் மனசையுமே எதிரிகள்லாம் வெளியில போறது, கண் பார்க்கணும்னு ஆசைப்படுறது, காது காக்கணும்னு ஆசைப்படுறது, மூக்கு வாசனை ஆசைப்படுறது, நாக்கு ருச்சி பார்க்கணும்னு ஆசைப்படுறது, எந்த பதார்த்தம் நம்ம சுற்றி வச்சிருக்கா ஈஸ்வரன் பார்த்து ஆசையா இருக்கு. எல்லாத்தையும் மனசால் அடக்கணும். அவ்வளவு இல்லை நடக்கணும். அடக்கினாச்சு அடக்கி ஆத்மாவோட வந்து இறங்கணும்னு சனி சனியோட எது ஆத்மவம்சம் ஆனந்தப்பா அது அனந்ததான் ஓட ஆரம்பிக்கிட்டு என் மனசை பிடிச்சி இழுக்கணும்னா அது இழுக்க செஞ்சுக்கிட்டுதான் போகணும். விழக்கூடாது. அந்த இடங்களை போச்சு பிடிச்சி இழுத்தாலும் இழுக்கணும்ப்பா எல்லாரும் சாத்தியம் இல்லை. அது போக ஆரம்பிக்கும் மனுஷன் போட்டு அந்த இழுக்கணும். நாம் ஆத்மாவை தியானம் பண்ணாம கூட காதை கேட்கணும்னு மனசே சேர்த்து இழுத்துன்னு போடும். ஒரு வசதியை பார்த்தா எழுத்துட்டு போடும். நம்மகிட்ட இல்லை. முதல்ல சனீஸ்வரி தைரியத்தோட மல்ல இழுக்கணும். எப்படி இழுக்கிறது இல்லை? இழுக்கலப்பா என்ன முடியும்? மனசு வசமா இருந்தா தான் யோகம் பண்ண முடியும். உடனே அவன் கேட்கிறான் அயதி ஸ்ரத்தையோ ஏதோ யோகா சரிதமானதா அப்புறம் யோக சம்சக்தியும் காண்பதின் கிருஷ்ணகட்சதி. சரி நான் யோகம் பண்ண ஆரம்பிக்கிறேன், ஆத்மா தியானம் பண்ண ஆரம்பிச்சு ஆத்மா தியானம் வரல கீழே நைய விழுந்து விடுறேன். அப்ப மறுபடியும் நல்ல கதிக்கு போவேனா நரகத்துக்கு போவேனான்னு ஒரு மேகத்தில் இன்னொரு சின்ன மேகம் வந்து செய்ய வரும். இதை விட்டு இன்னொரு மேகத்துக்கு சேரணும், இன்னொரு மேகத்துக்கு போகும். நல்ல ஒரு காற்று வந்து செலவு போடும். அது மாதிரி இந்த இது போய் கல்வி வகுப்பையும் செஞ்சிருந்தப்பா இல்லையா வழி இல்லை. யோகம் பண்ண ஆரம்பிச்சு வழியில் விட்டுட்டாரு. ஏதாவது நல்ல யோகம் இல்லை உள்ளப்பா நல்ல காரியம் பண்ண ஆரம்பிச்சு ஒரு காலம் கெட்டு போக மாட்டான். அதனால நல்ல காரியம் பண்ண கல்யாணம் கஷ்டதி உருவத்தையும் தாத கட்சதி. கல்யாணம் நல்ல காரியம் பண்ணவனாலும் ஒரு காலம் கெட்டு போக மாட்டான். ஒரு கோவிலுக்கு பிரதர்ஷனா போனோம் 2 பேர் ஃப்ரெண்டு. ஏன்னா அந்த அக்கறைக்கு போகலான்னு இப்போ பிரதர்ஷனமா வாங்கினான். அது இன்னொருத்த சுவாமி வந்து பிரதர்ஷனம் இப்படிதான் நான் வரப்பாட்டேன். 2 பேரும் ஃப்ரெண்டு. பிரதர்ஷனம் போனோம், இவன் பிரதர்ஷனாவே போனோம். அது 2 பேரும் அங்கே வந்து சேர்ந்தான். பிரதர்ஷனம் வந்து என்ன இல்லை, இங்க குழந்தை கடைசியில் வரைச்சே தொழில் கட்டி கொடுக்குறோம். பிரதர்ஷனம் வந்து ஆபரேஷன் வந்து போகாது. அப்பிரதர்ஷனம் வந்தா தொழில் கட்டாது இல்லை. பிரதர்ஷனம் அவன் கல்யாணம் எதிர்த்தது இல்லை. பிரதர்ஷனம் வந்ததால தொழில் கட்டல, பிரதர்ஷனம் வந்ததால தொழிலோட பிரதர்ஷனம் ஆபரேஷனம் வந்து அவங்க பாம்பு வந்து கிடைக்கின்றாமா. நல்ல காரியம் பண்ணத்தாலும் இந்த தொழில் கட்டல, வேறொரு கர்மாவுடைய குலம். நல்ல காரியம் பண்ணவனுக்கு தப்பு வருது நான் நினைக்காது. எனக்கு கல்யாணம் கஷ்டதி கஷ்டதி. எங்க பக்கத்துல ஒரு விநாயகர் கோவில், அதை சொன்னாத்தான் சரியா வரும். இந்த விநாயகர் கோவில்ல எனக்கு வந்து ஒரு கும்பிடு போட்டு தோப்பிக்காலம் போட்டு கண்ணத்துல போட்டு விநாயகர் தியானம் பண்ணுவாங்க. இந்த கடவுளை உப்புக்காத கட்சி எங்க பக்கத்துல ஒண்ணு தெரியுமா? விநாயகர் உடைக்கிற கட்சி ஒண்ணு தெரியாது. அவருக்கு கும்பலா பார்த்து கும்பிடு போட்டு பழகுவாங்க. இது விநாயகர் கும்பிடு போடுறோம். இந்த கல்லை பிடிச்சி கல்லை பிள்ளையார்கள் அடிக்கணும். அடிக்கும் கையால் அடிக்கிறது இருக்கிறது எல்லாரும் ஒண்ணு பொருள் 20 பேரை சூழ்நிலை என்ன பண்ணும் கல்லால அவனுக்கு அடிக்க வேண்டியதுக்கு பெருமாள் மேல அடிக்கிறது அவனுக்கு இஷ்டம் இல்லை. அதுக்காக அடிக்கிறாரு, வேகமா அடிக்கிறப்ப இந்த வெள்ளையார் மேல படாத அண்ணந்த ஓரத்துலயே அந்த ஓரத்தை விட்டு விட்டு எரிதான். நல்லவன் பாவம் சரிப்போ வந்து நாளை விட்டு கும்பிடு போட்டு குருள் வருது அடிக்கிற கும்பிடு போடுற விநாயகருக்கு அடிக்க வச்சு மத்தியா காலாலே பட்டு போட்டான். போட்டோன்னு அந்த ராத்திரி வீட்டுக்கு போய் தூங்கினான். தூங்கிட்டு அந்த பிள்ளையார் வந்து திரும்பி வீட்டுக்கு போகணும். இந்த பிள்ளையார் என்ன கல்லால் அடிச்சு அதுக்கு 100 குழக்கட்டை 100 குழக்கட்டை போட்டா தான் நான் திருப்தி அடைவேன். 100 குழக்கட்டை போட்டு இதுக்கு பிரார்த்தனை பண்ணி நைவேத்தியம் பண்ணு எல்லாம் தோற்று போவேன். சரி ஆறு நேற்று கல்லால் அடிச்சு இல்லை சுவாமி நான் கல்லாலே அடிச்சேன், அவங்கெல்லாம் கல்லால் அடிச்சான். என்னை அடிக்க சொன்னா அவன் மேல விடக்கூடாதுன்னு அந்த மூலையிலையும் இந்த மூலையிலையுமா அடிச்சேனே. அவங்க கொண்டு பண்ணல என்னவே பழக்கத்தை கொள்ள சொல்லுவேன். உனத்தாண்டா சொல்லுவேன். இல்லைன்னா அவங்க எல்லாம் கல்லால் அடிச்சான்.
நேர கல்லால் அடிச்சோம், அந்த மூலையில ஒதுங்கி இல்லை, அங்க இடத்துல நீ கல்லால் அடிச்ச ஒதுங்கிட்டான். அவருக்காக அவ்வளவு ஒதுங்கி கல்லால் அடிச்சுக்கிறா. என்ன சுவாமி அந்த புத்தியோட அவன் அடிச்சேன், மேல விடக்கூடாது, மூலையில அடிச்சு வித்தியாசம் அடிச்சு அப்படி இல்லடா. அதுக்காக சொல்லல, அவன் தெய்வம் இல்லையே நினைச்சிட்டு இருக்கான். அவன் இல்லையே ஒழுங்கி போகணும். நீ இருக்கும் நினைச்சிருக்கதால கல்லால் அடிச்சா ஒன்றும் பண்ணலே நீ நினைப்பேடா. அதனால நான் இருக்கிறத காமிக்கணும் சொல்லலாம். உனக்கு பக்தி வளர்றதுக்காக நான் சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு எல்லாம் சொல்ல சொல்ல மாட்டேன். ஆனா இல்லைன்னு அவங்க நரகத்திலே போயிடணும். சிவாம தர்சனம் சிவான் ஆசுரீஷோ யோனிஷோ அதிலே போயிடணும். ஆஸ்திக்க நேரத்தில் இன்னைக்கு அவங்க அடிக்க சொன்னா பிள்ளையார் அடிச்சேன், ஆனா எனக்கு ஒன்றும் பண்ணல இந்த பிள்ளையார் நினைச்சிட்டு அவன் நாஸ்திகனா போடுவேன். அதுக்காக இருக்கிறத காமிக்கிறதுக்காக ஒன்று சொன்னேன். அது மாதிரி எந்த காரியங்களும் நல்ல காரியம் பண்ண விட்டுப்பட மாட்டோம். பலஷ்ணம் வந்தா அபலஷ்ணம் வந்து வளப்பட்டு எனக்கு தான் விட்டுட்டு எனக்கு பாம்பு கிடைச்சிருக்கோம். அது இல்லாத தகவல போச்சு கல்யாணம் கச்சதி கச்சதி அன்றே வருவதெல்லாம் ஒன்றே உணர்ந்தவர்கள் கத்திரோடா அன்றே அடைக்கலம் கொண்டனம் மத்தியிரி திருவார் இன்றே சேர்ப்பெருமி பிறவோம் அன்றே வருவதெல்லாம் நமக்கு பரமம் உள்ளது. நல்ல காரியம் கொண்டாலும் நல்ல பேர் மீது வெட்ட விடாது. யோகாபியாசம் பண்ணி ஒழுங்கிட்டான்னு வெட்டு கொடுக்கலாம். அவசியமாக ஆரம்பிக்கிறேன். கல்யாணம் பார்க்க புண்ணியமான் சுத்தா சாஸ்வதி சமாக சுஜீனாம் ஸ்ரீமதாங்கே யோக பிரஷ்டோ விஜாயதே சொல்றார். எவ்வளவு யோகம் பண்ணி எவ்வளவு குற்றான்னு சொல்லிட்டு என்ன மேல் லோகத்துக்கு போகலாம். ஆயிரக்கணக்கான சொல்ற யோகத்துக்கு போகலாம். மறுபடியும் பிறக்கலாம், மறுபடியும் மறுத்து யோகம் ஆரம்பிப்படல. அவர் சொல்லிக் கொடுக்க வேண்டாம். பூர்வாபியாசேன தேரிய கிரியதேவசோவிதா சுஜீனாம் ஸ்ரீமதாங்கே யோக பிரஷ்டோ விஜாயதே. நல்ல சுத்தாளான பரிசுத்தாளான ஆத்மா தெரிஞ்சு வாழலையே ஃபேமிலியில பிறக்கலாம், சர்வச கோத்திரத்தை பிறக்கலாம். சுஜீனாம் சுத்தானாம் குணபுருஷத்தை அந்த சுஜி அங்க இருக்கிற ஆள இல்லை. கடவுஷ கோத்திரத்தை வீட்டுல நேச்சர்லி பக்தி வருமா. ஆச்சாரிய உபதேசம் வரணும். ஜெகதி மகதி கியாதேதாம் சுஜீனாம் சுத்தானாம் குணபுருஷதஸ்திதிவிதாம் இதர்காதேவத்த சரணகமலைகாந்தவனசாம் பிரசரவத சுஜீனாம் ஸ்ரீமதாங்கே யோக பிரஷ்டோ விஜாயதே. நல்ல வம்சத்தினால பிறக்கலாம், அது யோகம் பண்ற வாழ்க்கை பிறக்கவே பிறக்கலாம். அப்படியும் பிறக்கிறானேன்னாரா இந்த பிறப்பு ஆகா வாழ்வாள். ஏதத்தி துர்லபதலம் லோகே ஜென்மயதி இந்திரியம். இந்த வசந்த ஞானிகளுடைய ஃபேமிலியில பிறக்கிறது எனக்கே ஆக மாட்டேங்குதுல்ல. மாணவ சிவப்பட்டு சத்திரிய வம்சம் யாதவ வம்சம் கிடைச்சதை விட எனக்கு வசந்த பிராமணம் கிடைக்கல. ஏதத்தி துர்லபதலம் மமாபி துர்லபதலம் எனக்கே அறப்பில்லை. வசந்த வம்சம் தான் ஆச்சரியமான வம்சங்களை வளர்ந்து யோக ஆரம்பிக்கலாம். ஜிக்ஞாசுர வியோகஸ்தே சப்த பிரம்மா அது அர்த்தத்தை தினமான யோகினா அப்படியா யோகம் பண்ணி சாட்சா ஆத்மாவலோகனம் பண்ணல. ஆத்மாவலோகம் பண்ணி பகவத்தை பார்த்தாக்க ரொம்ப சேஷம். அப்படியா இல்ல மனசு நிற்க மாட்டேங்குது. வாஸ்து வைராக்கியம் வந்து நிற்கணும். வைராக்கியம் எப்படி வருதுன்னா அதுல இருக்கிற தோஷத்தை பார்த்தா வருதுன்னா அந்த இடத்துல சுவாமி தேசியம் தாக்குது. 7 தோஷத்தை ஒவ்வாது. எந்த வஸ்துக்களை பார்த்தாலும் அது 7 தோஷம் இருக்கு. 7 தோஷத்தை தெரிஞ்சுட்டீங்கன்னா விட்டு விடலாம். என்ன 7 தோஷம்? துக்கத்தை, துக்கமிஷத்தை, துக்கோதத்தை, துக்கமூலத்தை, துக்கமிஷத்தை, அல்பத்தை, அஸ்திரத்தை, சுவாபாவிகானந்த விருத்தத்தை, விபரீதாத்மான மூலத்தால் தோஷத்தை விஞ்ஞானியனா வைராக்கியம் அப்படி வருவான். இத்தனை விஷயங்களே 7 தோஷம் இருக்குன்னு என்ன உங்களுக்கு பிடிக்கும் சொல்லுவாங்க. எனக்கு என்ன பிடிக்கும் சொல்லுவாங்க. இது ரொம்ப சுகம் சக்கரை பொண்ணு சாப்பிட சொல்லணும்னு வச்சுக்கோ பதார்த்தம் வச்சுக்கோ. சக்கரை பொண்ணு சாப்பிடுன்னா அது 5 தோஷம் 7 தோஷம் இருக்காது. என்ன தோஷம்னு இது மாதிரி 7 இருக்கும், 5 இருக்கும், 4 இருக்கும், 3 இருக்கும். தோஷம் உள்ள வச்சால விட்டுருவாங்க. தோஷம் தெரிஞ்சா விட்டு நீங்க தோஷத்தை யாராவது சாப்பிடல. 7 சாப்பிட்டா சாப்பிட்டு ஒன்று திரும்பி சாப்பிட அது விலகி வசூலுக்கு தோஷம் தெரிஞ்சா எல்லாரும் விட்டு கிரியாத்தாலும் தெரிஞ்சாங்க. அல்பத்து நல்லா கொடுக்குறார் வெங்கடேஸ்வர தேவஸ்தானத்திலே நேற்று அல்பத்து சொல்பமாக தான் இருக்கு. சொல்பமாக இவ்வளவு தன்னை சாப்பிட்டா மறுபடியும் ஆசை கொண்டு வரும். சொல்பமாக இருக்குன்னு அதுக்கு அல்பத்து சரி நான் பண்ணுவாங்க நாளைக்கு நிறையா தரேங்கிற பிரம்மாண்டம் தரேன். நிறையா தந்தா காலம்பரம் வச்சு சாப்பிடலாம். நான் அஸ்திரத்தை ஊசி போடுறது. ஒரு நாளைக்கு நிற்கிறது ஒரு புளியோட வேணாம் நிற்கும், வெட்டி வேணாம் நிற்கும், காஞ்சி ஒரு வெட்டி நிற்கும், பாக்கியெல்லாம் நிற்கிறது. அங்கே 2 தான் இருக்கும் நிற்காது.
அல்பத்து அஸ்திரத்தை ஸ்திரமா இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஸ்திரமான சுகத்தை தொழில் பண்ணலாம். அல்பத்து அஸ்திரத்தை துக்கோதர்க்கத்தை துக்கமூலத்தை துக்கோதர்க்கத்தை இல்லை எதிரவுமான என்ன கேட்டாங்க, 1 கிலோவுக்கு 20 ரூபா ஆகும். 1/2 கிலோவுக்கு 20 ரூபாயா, 1 கிலோவுக்கு 40 ரூபாயா. மாச சம்பளத்தில் 1/6 போச்சு. துக்கோதர்க்க துக்கத்தால பண்ண வேண்டியது. அது உண்மை பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. துக்க விஷயத்தை அப்படியே பண்ணாலும் எங்கிட்ட செலவு பண்ணி பண்ணிட்டாங்கன்னா அது பண்ணி தந்தாங்கன்னா சாப்பிடுறது எங்கூர் வாசனை வரும். எங்கூர் வாசனை தெரியுமா? அடி பிடிச்சு போயிட்டு கும்ப வாசனை வருது. துக்க மிஸ்ரத்தை நல்லா இருக்கு. அது இருக்காது. இல்லைன்னா முந்திரி பருப்பை கறிக்கு விளைய போட்டு கறியா பண்ணி போட்டா சரியான பாகத்துல அது கறி வாசனை வருது. முக்கம் கலந்துருக்கு சொல்றாங்க. இல்ல நன்னாவும் இருக்கு, சொன்னபோது தோஷம் இல்லை, கும்பவாசம் நல்லா சாப்பிட்டா அவ்வளவு சாப்பிட்டாலும் இது முழுங்கிறது வேலை. முகமூலத்தை முகத்துக்கு கஷ்டத்துக்கு பாருங்க காரணம் இருக்கு. துக்கம் கலந்துருக்கு, அனுபவிக்கிட்டே துக்கம், சாம்பாத்தி பண்றது பெரிய துக்கம். அதுக்கு மேல சாப்பிட்டாலும் வேற துக்கம். தைரோட நல்லா இருக்கு சாப்பிட்டாலும் அழகாஜி பாசம் நிகழ்ந்தேவ சந்தோஷேது கஷ்டம் பஷாதி திசுதின அக்ஷயம் குஷிரோகம் அப்படின்னு அவசானிப்பார் வெங்கடாச்சரி விஸ்வநாதர் சாப்பிடுதே என்ன இருக்கு பாருங்க. தைரோட நல்லா காது போட்டு ஆச்சரியமாக நல்ல போட்டு தைர காது போட்டாலும் அடிக்கிட்டே ஒழிச்சு போகுது. கையால் அடிக்கிட்டே முன்னாடியே அடிக்க முடியாது. அவ்வளவு ஊறி நான் விளையாது இல்லையா? அடிக்கிட்டே என்ன இருக்கு அடிச்சு வாய் போட்டா ஜலமா போடுவார். அண்ணா இருக்கு வீட்டோட சாட்டாக்கிறேன் சந்தோஷம் முழுகிச்சே நல்லா இருக்கு. பஷாதி அக்ஷயம் குஷிரோகம். அதுக்கப்புறம் வயத்து வழியான பாய்ச்சோட சாப்பிட்டு நல்லா இருக்கு. அதிகமாக சேர்த்தா வயத்து வலி துக்கம் துக்கம் இல்ல ஆத்மாவாக வீழ்ச்சா இதெல்லாம் இல்லையா? அதுவும் அற்பத்தில் இருக்கு. சொப்பம் தான். அதுதான் சுவாபாவிகானந்த விருத்தத்தை இந்த தோஷம் தான் முக்கியமா பார்க்கணும்னா நான் இப்ப அனுபவிக்கிறதுலாம் முற்றாள அளவுக்கு வேணும். இத்தனை பேர் அனுபவிச்சுருந்தா சூக்ஷமா சாப்பிடா, காலமாக சாப்பிடா, கத்தால் காலமாக சாப்பிடா, ஒரு சாப்பிட வெள்ளம் முற்றாளா. இந்த யோகாபியாசம் பண்ணுவோம் தான் வசந்தவனா இவெல்லாம் சுகம்தான் அனுபவிக்கிறான். அனுபவிக்கிறாப்பா சுவாபாவிகமான ஆனந்தத்துக்கு விருத்தம்னு இவருக்கு ஞானம் இல்லைன்னா இவன் அனுபவிக்க வேண்டிய ஆனந்தத்தை நினைக்காது இதை அனுபவிக்கிறான். தவிர இவன் அனுபவிக்க வேண்டிய ஆனந்தத்தை நினைச்சு விருத்தமான ஆனந்தம் ஞானம் வந்தா வரமாட்டான்னு சுவாமி தேசிக்கணும். சுவாபாவிக ஆனந்தத்தை சொன்னா புரியலையே. அவரே ரகசியத்திலே சார்ந்து சொல்லி காமிச்சிருக்காரு. அபிஷேகத்துக்கு நாளிட்ட ராஜகுமாரனுக்கு சிறையிலே கை நீட்டின ஜெயதி மார்பக்களிலே கண்ணோட்டம் உண்டாம் போலே. நம்ம தகவலே ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு ராஜா தப்பு காரியங்கள்லாம் பண்ணி அசத்தா இருந்தான். 60 வருஷம் அசத்து நடத்தியும் சரியா இல்லை. அவன் 1 வருஷம் ஜெயில போடுறா பையனை. அவன் பண்ணே ஜெயில போடு குறைய போடுறான். ஜெயில போடு நல்ல குணம் வரட்டும் தான். ஜெயில போயிருந்தான் நல்ல குணங்கள். அப்ப போனப்ப தப்பு காரியம் பண்ண சொல்லித்தான் அப்பா இது மாதிரி பண்ணாரு. அப்புறம் ஜெயில சத்தியானம் பண்ண ஆரம்பிச்சான். அப்புறம் கீதை வாசிக்க ஆரம்பிச்சான். ஜெயில ராமாயணம் வாசிக்க ஆரம்பிச்சான். அப்புறம் பாகவதங்கள்லாம் வாசிக்க ஆரம்பிச்சான். நல்ல விட்டு ஒரு மாதிரி வாசிக்கிறேன்னா வாத்தியாரையும் வச்சுட்டார் அப்பா. நல்ல குணம் பழகட்டும்ட்டு ரொம்ப ஆசையா இருந்து நல்ல 1 வருஷம் ஆச்சு. ரொம்ப நல்லா போட்டோம். 3 வேலையை செஞ்சாங்க. நல்ல தேஜஸ் கீதைக்கு அரசு சொல்லலாம், ராமாயணத்துக்கு அரசு சொல்லலாம், ரொம்ப அரசு சொல்லலாம். சரி ரொம்ப அழகா போச்சுன்னா சரி நம்ம நாளை அன்னைக்கு நவம்பர் 26 கொஞ்சம் பட்டாபிஷேகம் பண்ண போறேன்னு பேப்பர்ல போட்டோம். இது ஒரு ராஜாவுக்கு பொழுது கொடுக்கறது இடம் இல்லாத தெரியாதுன்னா அவன் என்னென்ன 16ஆம் தேதியா சரி 17 தேதிக்கு விவாகம் வச்சுக்கோ என் பொண்ணை தலையிடலாம். பொண்ணை பார்த்தா போட்டோ அறிவிச்சா ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. போட்டோ நல்லா இருக்கு சொல்லி நேரம் நல்லா இருக்காதுல முழுந்து காமிச்சான். ரித்தி சரிவா ஒரே ஜுவல்ஸை போட்டுருக்கான். வயலாம் அதிகம் வயல் நெக்லஸ் வேற பேங்கிள்ஸ் எல்லாம் வயலமா கழிச்சு கொண்டு காமிச்சுன்னா ராஜகுமாரி ஆச்சரியம் வாழ்க்கை. சரி 16th பட்டாபிஷேகம் 17th ராஜகுமாரி கல்யாணம். அபிஷேகத்துக்கு ராஜகுமாரனுக்கு நாளை கல்யாணம் போது பட்டாபிஷேகத்துக்கு உட்கார போலாம். காலம்பரம் பஸ்ஸுக்கு வரப்போகுது. யானம் வேலை தெம்பாளி தட்டா சாத்தி தோழேசு போகலாம். காலம்பரம் போய் போய் ஏறிக்கு போனோம். இந்த வெயில இருக்கிற கக்கூசை கூட்டுறதுக்காக ஒரு குழந்தை வந்தார். ஒரு வருஷத்துக்கு அவரை பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்தான். இவன் தள்ள இழுத்தான். அபிஷேகத்துக்கு நாளிட்ட ராஜகுமாரனுக்கு சிறையிலே கைதியத்தினை செடிமாறு பக்கரிலே கண்ணோட்டம் உள்ளாம போலே. பெருக்கிறவர் கக்கூஸ் பெருக்கிறவர்
அவர்கிட்ட ஆசை நான் நாளைக்கு அனுபவிக்க போற ராஜகுமாரி அனுபவத்துக்கு விருத்தம்னு எனக்கு தெரியல வேற. அதனாலதான் எக்ஸாம்பிள் சொன்னாதான் பெரிய நேஷன் எல்லாம் சொல்லி காமிக்கிறேன். என்ன மாத்திரம் வைக்கிறாங்க சுவாபாவிகானந்த விருத்தத்தை. நாளைக்கு ராஜகுமாரி வரப்போல ஆசிரியம் ஒரே வைரம் எல்லாம் டைமண்ட்ஸ் ப்ளூ ஜாக்கெட் ஒரு வைரம் கூட இல்லை. ப்ளூ ஜாக்கெட்லாம் தெரியுமா? நீலப்பவர் அடிக்காது. அந்த வைரம் போட்டு வரப்போல அவ்வளவு அழகான சுவாபாவிகமான ராஜகுமாரி அனுபவத்துக்கு விருத்தம் இந்த செய்தி அனுபவம் தெரியல. அதே மாதிரி நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த பரமாத்மா பிரம்மா அனுபவத்துக்கு விரோதம் தான் இப்ப சாக்கிரதான குலோப்ஜானும் அதுவும் பாதாகல்வாவும் இந்த ஹல்வாவும் காராசேவி அதையும் பூரி இதெல்லாம் விரோதம்னு ஞானம் வந்தாங்கன்னா தேவையில்லை. அது இல்லாத சுவாபாவிகம் விருப்பம் ஒரு தோஷம். அது தெரிஞ்சிருந்தாங்கன்னா இதை பிரவர்த்திக்க மாட்டான்னு நான் பேசுகிறேன். இன்னொன்று விபரீதாத்மான மூலத்தோடு ஒரு தோஷம். இதாக இப்படி விட்டாலும் லட்சக்கணக்காக அவங்க ஆத்மாவை பார்க்கணும். இந்த பிரபஞ்சத்தில் இந்தியாவில் எத்தனை கோடி ஜனம் யோகாபியாசம் பண்ணலாம் எத்தனை அது ரிஷிகேசில் ஒன்று ரெண்டு இருக்குல்ல, அதையும் தப்பா இருக்கு சொல்லுது. அது ஒன்று ரெண்டு தான் இருக்கு. இத்தனை பேர் முட்டாளா அப்படின்னாலாம் இல்லப்பா, எல்லாரும் புத்திசாலிகள் தான். அபிமானத்தோடு தான் இந்த சுகத்தை அனுபவிக்கிறார். பஞ்சேந்திரிய சுகம் அபிமானத்தாங்க. அபிமானம் விபரீதாபிமானம் தெரிஞ்சுக்கல. அது விபரீதாபிமானத்தால வந்ததும் தெரியுதுல, அதை விட்டுருவா. யோகாபியாசத்துல யாருக்கு பாப்பா அது வரணும்னா விபரீதாபிமானம் மூலம்னா என்ன அது சொல்லணும். அதுக்காக என்ன பண்றாங்க எல்லாம் வசந்த அரசு சொல்லுவாங்க. இன்னொரு சொல்ல மாட்டாங்க, சொல்லுவா எக்ஸாம்பிள் சொல்ல மாட்டாங்க. விபரீதாபிமானம் மூலத்தான்னா ஒரு பெரிய வயசியாரு ரொம்ப வணக்கம். அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணலாம். ஆச்சரியமான ரூபவதியாக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிதான் அவள் ஆத்துக்கு வந்தா. ஆத்துக்கு வந்த உடனே ஒரு வருஷம் 2 வருஷம் வந்தா கர்ப்பமான 5-6 மாசம் ஆச்சு. நான் வருந்தாத்துக்கு போறேன், அழிச்சுட்டு போறேன்னா பிரசவிக்க மாதிரி கொண்டு விடுறேன்னா அதனால போனா பிரசவம் வருந்தாத்துக்கு அறிவிச்சா இவன் போது போகல. சரி ஃபாரின் போய் பிசினஸ் பண்ண போறேன். அது வர பண்ணிட்டு இருக்காங்க, பணம் இருக்கு. சரி ஃபாரின் போனாங்க. அதுக்காக ஒரு பிசினஸ் ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணாலும் அமோகமா பணம் வரும். சில பேர் ஓப்பன் பண்ணா வந்துட்டே இருக்கு. சில பேர் சாமான் செலவு இல்லை, ஆற்றுக்கு அனுப்பிச்சிருக்கான் செலவுக்கு. அப்படி சில ஆத்மாக்களுக்கு பார்த்தா ஏகப்படம் வருது. இவர் நாமளே பிரசவிச்சு குழந்தைய கொண்டு விட்டா வெள்ளாசி போயிட்டு இருக்கு. ஃபாரின் லெட்டர் போடுறது $1,000 அவன் போட வந்தாலும் 5 பைசா 10 பைசா இருக்கு. அதை ஒட்டி போட்டா போறது, குழந்தை சுயமா இருக்கு, விளையாடுறது, இது இருக்கு, வாசிக்கிறது. 5 வயசு ஆயிடுச்சு, 3 வயசு ஆயிடுச்சு, குழந்தை நடக்கிறது, பக்கத்தாத்து குழந்தையோட விளையாடுறது. கல்யாணம் சொல்லி இங்க பார்க்கலையே அப்படின்னா கல்யாணம் சொல்லுவாங்க. என்ன அம்மா பணத்தை கட்டுறதுக்கே எனக்கு டைம் இல்லை. அது அது ஆளை வச்சு வந்துட்டு இருக்கேன். அவ்வளவு வருது. இந்த பிசினஸ் எப்போ விட்டு வருது? நல்லா பிடிச்சிருக்கு பிசினஸ். அதனால என்னவா விட்டு வருது? கல்யாணம் என்ன பணம் நிறையா வருதுன்னு விட பணமே பெருசா குழந்தைய பார்க்காது. என்ன பணம் வந்திருக்கு? உங்களுக்கு துப்பு இருக்கா, புத்தி இருக்கா தெரியுமா? ஆனா கம்மல் தனியாக கல்யாணம் பார்த்தாதான் தெரியும். காந்தி கல்வியில் பார்க்க பேக்கெட் வச்சுட்டு போகாம இருக்கு. ஆபீஸ்க்கு போன போல மேனேஜர் மூக்கனாடி போட்டு அப்போ ஒரு பார்ப்போம். புத்தி இருக்காது இருக்காது அதை பார்த்தான். அவனுக்கே வேகம் வந்து குழந்தையை பார்க்காது. என்ன பண்ணணும் ஏஜென்ட் கிட்ட ஒப்பிச்சுட்டு நீ வருங்க, நான் வராது குழந்தையை பார்த்துன்னு வர அவளையும் சேர்த்து அழைச்சிட்டு வந்துடுறேன். வீட்டில் வாங்கிட்டு அப்படி விட்டு பண்ணிட்டு வந்தான். குழந்தைக்கு 3 வயசு குழந்தையாச்சு. சாப்பிட்டு பழங்களும் வாங்கிட்டு போகணும்னா அந்த ஊர்ல எந்த தேசத்திலையும் இல்லாத ஒரு பழம் கொட்டை கிடையாது. என்ன வித்தவுட் சீடு ஒரு பழம். அந்த பழத்தை வாங்கிட்டு போகணும்னு பார்த்தா 3 கடைக்கு போனா அந்த கடை இல்லை. இல்லை ஒரு கடையிலையும் இல்லை. சீசன் இல்லை சார். அது சீசன் வந்தா தான் வரும். அதுவும் யாருக்கு சீசன் தெரியல வருது. அப்புறம் மறுநாள் பேசிட்டு பழம் வாங்கிட்டு போகணும். இந்த ஊருக்கு அந்த ஊர்ல இல்லாத வேணும். இங்கிருந்து இங்கே கடையில் வாங்கிட்டு அந்த ஊர்ல இருக்கு வேணும். கடையில் வாங்கி விட்டோட அங்கேயிருந்து உள்ளுக்குள்ள இல்லையாரு அவ்வளோ கிடைப்பாங்க. அது ஒரு ஹிம்சை. அதுக்காக பார்த்துதான் ஒரு கடையில இருக்குது. ரொம்ப காயா இருக்குது. என்ன காயா இருக்கு. 4 ஊருக்கு போய் சேர்ந்து கப்பல்ல போறேன். நீ போன வேலைக்கு சரியா இருக்கு. நல்லா பழுத்து பழம் வாங்கிக்கோங்க. என்ன விலை? 120 ரூபா அந்த பழம் 1 கிலோ. சில பழத்தை வாங்கினா சொன்னா அந்த பெரிய ஸ்டோர் பாக்ஸ் இருக்கு. சுத்தமாக போட்டு வச்சுக்கணும். எங்களுக்கு பரப்பேன். ஊருக்கு வந்தா கப்பல் ஏறி வந்து அங்கிருந்து வந்தா டாக்ஸி வச்சுட்டு ஆற்றுக்கு வந்தான். நம்ம மகளை தெரியுமா இல்லையா? நம்ம மகளை இருந்து வந்தா ஆசையில குழந்தை ஆசை, சாத்தியமான ஆசை. அவங்கள பார்க்கல, ஒத்திரிக்கை பார்க்கல, அப்பாவை பார்க்கல. இந்த பழத்தை எடுத்துருக்கேன். இந்த ஃபீ பாக்ஸை தரணும். அந்த பழத்தை முடிச்சு காட்டா அது பழத்தை உள்ள போகலாம். உள்ள போனால் அப்பா அம்மா பார்த்தா ஒரு ஆண்டாட போனால் தனியாக பார்த்தான். சோஃபாவில் உட்காரலாம். பேசிட்டேன் சொல்லி எல்லாம் பேசினேன்.
எங்கள் குழந்தைக்கு ஏதாவது வேண்டு வரக்கூடாது, இவ்வளவு தூரம் வந்தாலே அபூர்வா குழந்தைய பார்க்க வந்தாலே இது வந்து ஏதாவது வேண்டு வரக்கூடாது. சில பேர் வைத்தியெல்லாம் வேண்டுவோம், அசுலுக்கு வந்தா குழந்தைக்கு என்னன்னா குழம்புலகா நல்லா இவருக்கு போனா குழம்புலகா விசேஷம் தெரியுமா? இவ்வளவு பிரச்சனை அதுதான் இருக்காது. அது மாதிரி என்ன வேண்டும் இல்லையம்மா அப்படின்னு கேட்டா, ஒரு பழம் வேணும்னா குழந்தை கொடுத்தேன், ஆசையிலே இருந்து குழந்தை கொடுத்தேன், அது சாப்பிடுறது குழந்தை அப்படின்னு நான் கூட்டா வரல, அடையாளம் தெரியல வரல, பழத்தை மாத்திரம் வாங்கி சாப்பிடுறது. ஏற்கனவே பார்த்தா தூங்கிட்டு இருக்கோம் குழந்தை, நம்மளுக்கு மொழ பையன் ஏந்திரிக்கலையே தூங்கிட்டு இருக்கேன், யாரும் கொடுத்தாங்கன்னா ஆசையில இருந்து அம்மா தான் வேற குழந்தைக்கு பசக்தி இல்லை, தம்பி தமிழ்களை ஒரே பிள்ளை உனக்கு உண்மையான பிறந்திருக்கு, நம்ம பையன் நானும் கொடுத்து யாரும் பார்க்கணும்னா இந்த குழந்தையோட விளையாடுறதுக்கு அடுத்தாத்து குழந்தை வரும். அது விளையாடுறதுக்கு வந்து என்ன ஏற்றுக்கிற பணக்கார குழந்தை சீக்கிரம் ஏற்றுக்காது இல்லை, அது ஆயிரத்துல பரிசுக்கு ஏற்றுக்கு என்ன செஞ்சு கொட்டையை போகணும் ஒண்ணு இல்லை சோறு போகணும் இல்ல அடுத்தாத்து குழந்தைன்னா என்ன கேட்டு கொடுக்கூடாது சுற்று ஒரு விஷயம் இல்லை, உங்களுக்கு எப்படி பணம் வருதுன்னு கேட்டான். யோசிக்காத கொடுத்தாரு, இது கொடுத்தாவே இல்லையா குளிக்கிச்சு, அந்த குழந்தைய குளிக்கிச்சு அபிமானத்தோட கொடுத்தாலும் எப்படி கொடுத்தாங்க, குளிச்சு அபிமானத்தோட தான் கொடுத்தான். அப்புறம் தன் குழந்தை இல்லை, தன் குழந்தை வேற தெரிஞ்சிருந்தவன்னு தப்பா பூச்சி வச்சான்னு அழகாம். பணம் போட்டு இன்னொரு பழம் கொடுத்தா போச்சு, இன்னொரு கொண்டு வரையா ஒன்றும் ஆடுறது ஒன்னா செஞ்சேனே தெரியாது செஞ்சுட்டாரு, நம்மளும் தெரியாது. முதல்ல செஞ்சது விபரீதாபிமானம் மூலம், தன் குழந்தை தெரிஞ்ச போல ஏற்கனவே பண்ண அபிமானம் விபரீதாபிமானம். அதனாலதான் யோகத்தில் இருக்க 40 கோடி ஜனம் பாரத பூமியில் இருக்கிறாலும் விபரீதாபிமானத்தான் செய்யும். தன் குழந்தை தெரிஞ்ச போல இருக்கிற அபிமானம் விபரீதம் தெரியும். தன் குழந்தை எப்படி ஆத்மாவை பார்த்த உடனே இதாண்டா வசதி இதுக்கெல்லாம் செஞ்சமே அப்புறம் அங்கே போறோம். கிமகனும் சாதுனா கரவம் கிமகனும் பாவம் அகரவந்தி ஸ்ரீஷாவும் பவதி அப்புறம் வாடினேன் வாடி வரிந்தனேன் மனத்தால் பெருந்து எழும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர்களும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வனும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடினான் கண்டுகொண்டேன் நாராயணாவென்னும் நாமம் இன்றைய வேண்டி ஒழிபொருட்கிறங்கினார் கலவியே கருதி நின்றவானில்லா நெஞ்சனையுடையே பாவியே வராதத்தன பாலும் பழுதுபோய் ஒழிந்த நாட்கள் தூவிசேரன்னம் துளைகளும் உணரும் சூழ்குழல் குழந்தையே கொழு என் ஆவினால் உய்யனான் கண்டுகொண்டேன் நாராயணாவென்னும் காவி வென்ற கண்ணார் கலவியை கருதினாலும் பாவியனாக வேண்டி அதனுள்ளே பழுத்தொழிந்தேன் தூவிசேரன்னவன்னும் சூழ்குழல் குழந்தையானி பாவியே பாவியாது பாவியே நாயினே. அப்புறம் அழுவனான் இந்த குழந்தைக்கு அந்நியாயம் பழத்து கொடுத்தேனே, புத்தி இல்லாத கொடுத்து கேட்டுக்கூடாது அவசரப்படுத்து அழுவணும். அது மாதிரி வைகுண்டத்துக்கு போறப்போ நல்லா இழப்போம் கண்ணாடி செஞ்சேன். இந்த பரமாத்மா தரிசனம் இல்லாத்தால விபரீதாத்மானத்தால் இந்த தோஷத்தையும் தெரிஞ்சுக்கான அப்புறம் இதில் போட்டாயோ அப்புறம் யோகாத்தியாயோ பிரயத்னான் யதமானஸ்தி யோகி சம்சுத்த கிருபா அநேக ஜன்ம சம்சுத்தா ததோயாதி பலாங்கஜம். அது யோகாத்தியாசம் பண்ணா அநேக ஜென்மத்தில் சிகிச்சை எடுத்து மேலான கட்சி அடையலாப்பா. அந்த யோகத்தில் தியானம் பண்ணுவாங்க. அர்ஜுனன் கேட்கலாம், யோகம் பண்ணுவாங்க யார் வசதி அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் யோகம் பண்ணுவோம், ஆத்மா பார்க்க ஆரம்பிப்போம், ஆத்மா தெரியும். சில பேர் தியானம் பண்ணுவோம், காளிகள் எல்லாம் தென்படுவோம். இந்த காளி விஷயம் யோகம் பண்ணுவோம். சில பேர் பஞ்சமுக அனுமானம் ஒரு யோகத்தில் தேவதைகள்லாம் சஞ்சரிப்பாள் ஆசை விழுத்துருவாங்க. யோக மார்க்கத்தை தேவதை சஞ்சரிப்பா, காளி உபாசனம் பண்ணுவா, அனுமார் உபாசனம் பண்ணுவா, பஞ்சமுக அனுவாசனம் பண்ணுவா, எல்லா உபாசனங்கள்லாம் பண்ணுவாங்க. அதோட யார் சிறந்தவங்க அர்ஜுனா யோகினா விசர்வேஷம் மந்ததேனாந்தராத்மா சத்தாவான் மதசேயோமா சமீத்ததமோமுதம். யோகினா அந்த யோகிகளுக்குள்ள யார் வசந்தவன் மந்ததேனாந்தராத்மா சத்தாவான் மதசேயோமா. என்ன இடையில சித்தியோட என்ன யார் தியானம் பண்றானோ அவன் தான் சிறந்த யோகி. எல்லாரும் அகிலேயப்படுத்தினே கல்யாணியுடைய ஏதானும் இகிலேயப்படுத்தினேக்கும் அமெரிக்காசியாசங்கே கல்யாணமாக அவர்களுக்கு திவ்ய சூரிய அறவரத அவிஷ்டூயமான திவ்ய சரணேவனம் சுசங்கல்பாதி என்ற சித்தி சமாராதினம் பகவந்தம் நாராயணம் வாசுதேவம் நிகழ அந்தரியாகணும் ஆசிரவாசல்யன வசதியா பரம வசுதேவதி என்னும் ஆசிரவாசல்ய வசதியா
அர்ஜுன சாரத்திய அவஸ்திதம் மாமிய சித்தாவான் பகதே யோமான் சமீப்தமோமதா. இந்த பகவத் ராமாயண ஜோதிக்கு போட்டிருக்காரு. ஒரு 15-20 எழுதிக்கு ஒரு பக்கம். சந்தாவான் பகதே யோமான் சமீப்தமோமதா. எல்லா யோகத்துக்குள்ளே வசுதேவ சூரிய யோகம் பண்றாலும் அவன் வசிச்சல. கிருஷ்ண யோகம் பண்றதுனால யோகினா மங்கதே அர்ஜுனா என்ன பகவத் மங்கதையும் நான் தராத்தான். அது மனசை என்னிடத்துல செலுத்தணும். மாங்கத்துக்கு என்ன அர்த்தம்? சகலோகத்துக்கு ஈஸ்வரனாயும் நீங்களே சிட்டிச்சு சமாதானம் பண்றவனாயும் பரமாத்மாயும் சர்வாந்தரியாமியாயும் பிரம்மாதிகளுக்கெல்லாம் ஈஸ்வரனாயும் கிருபையினாலே பூமியில் அவதரித்து தன் பக்தர்களிடத்தில் இருக்கிற வாசல்யத்தாலே பார்த்த சாரத்தியே அவஸ்திதம்மா. இந்த அர்ஜுனுடைய சாரத்து வேகத்தில் இருக்கிற மாதிரி இருக்க நாட்டின திருவடிகளும் வெளுத்த போலும் வெளுத்த முக்கோலுமாக அழைத்து கட்டினதால் மயிர்முடியுடையான உடாகேஷேன பார்த்தார்கள். மயிர்முடியை கட்டி சாரச்சேஷே அவஸ்திதம் திருப்பி தான் உபதேசிக்கிறேன். கையில கயிறு இருக்கு, கையில சாட்டை இருக்கு, பார்த்து ஸ்மானத்தை அதிகம் விட்டுட்டு வரல. அப்படி திரும்பிட்டான். என்னடா சொல்லிச்சா நம்ம சோஜஸ்துன்னு ஆரம்பிச்சு 18 அத்தியாயம் சொல்றேன். ஏன்னா இருந்தான் மருங்கதே நாம் கலாத்மா சந்தாவா பாரு ராமானந்த ரசமானும். இந்த பகவான வர்ணிகைக்கு வைகுண்டத்திலிருந்து கொண்டு விட்டுருவது. வைகுண்டத்திலிருந்து அர்ஜுன ரசத்து கொண்ட விடுவது. அர்ஜுன ரசத்திலிருந்து நம்ம சுதயத்தை கொண்ட விடுவது. அந்த வரிய வாய்ச்சி பார்க்கணும் பகவத் ராமானந்த பாஷ்யம் அப்படி கொண்டு விடுவது. அதனால கிருஷ்ண யோகம் பண்றவனால வசந்தவர் இல்லை, ராமயோகம் பண்றவர்கள் இல்லை. மந்ததே நான் அந்த ஆத்மா. அந்த கிருஷ்ணனையும் கிருஷ்ணன் என்ன இல்லை. கழவனை போய் உட்பிடிக்கல அப்படி பேரம் போகிற கிருஷ்ணன் இல்லை. யாருமே இல்லை. பார்த்ததாரத்திய அவசியமா சௌசீந்த சௌரம்ய வாத்சல்யாதி சகல குணங்களுக்கு மாற்றங்களாக உட்காண்டு வேலைக்கு உட்காந்துருக்காம அப்பேற்பட்டதான பரமாத்மா ஆசிரியருக்கு காரிய ஜீவத்துக்கே உட்காந்துருக்கிற என்னையே ஆசிரியர் வாத்சல்யம் யோசனையா நான் ஆயுதம் எடுக்கிறது இல்லையா எடுக்க முடியாது பண்ண முடியாது. சமாச்சாரம் ஒதுக்கி முடியிருக்கார். பார்த்தா அர்ஜுனம் 8 நாள் ஆச்சு யுத்தம் பண்ணி என்ன அர்ஜுனம் போக இல்லையா? நான் என்னப்பா பண்ணுறது? நான் என்ன பண்ண சொல்லி கிருஷ்ணன் வராது இருந்தா பண்ணு நீ இப்படி வர கேட்கணும். நாளைக்கு பார்க்க பழசு கூட இந்த அர்ஜுனன் பார்த்தா ஒரு ஏரியா பாலத்தை அழிச்சிக்கிறா. 9ஆம் நாள் இருக்கிறது ஆச்சரியமான பார்த்தா அர்ஜம் அரை வருஷம் ஆகுது. அர்ஜுனன் திரும்பி பார்த்தா தேர்ல என்னவா இருக்கான்னு பார்த்தாக்க ஒரே ரத்தப்போவா. முகமே தெரியல அர்ஜுன். இப்படி கூடாம இன்னும் அதனால இருந்தா கால்நாடு இருந்தா பூர்வம் போட்டுக்கலாம். என்ன இப்ப நான் ஆயுதம் எடுக்கிறது இதுக்கா என்ன நம்ம நல கொடுக்குறோம். ஆயுதம் எடுத்தா ஆழம் எடுத்தால் சேதமே சொல்லலாம். தமிழ்ல சொல்லலாம். நான் பண்ண பதிக்கு மீறி போய் சொன்னா நமக்கு என்ன நலன் கொடுக்குற எந்த பயன் இருக்கா? நம்ம சேதான சுஸ்மார சக்கரம் உடனே சக்கரத்தை கூட்டாளாம். திருக்குன்னு வந்து கையில் நின்னாலாம். அதான் வச்சிருக்கு. நான் ஒரு தடவை கூப்பிட வந்துட்டேன் அதாவது வந்துட்டேன் நான் கூப்பிட சாமி வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் வரையான்னு சொல்றேனே காதல வழியாங்க. அது மாதிரி இல்லை. எங்க சக்கரத்தை வசஸ்மால சக்கரம் அப்படியே சக்கரத்தை நினைச்சு ரொம்ப சொல்லுங்க. அதாவது சக்கரம் அந்த சக்கரத்தை நினைச்சோன்னு கையில பெருமாளுக்கு எந்த காரியம் நினைச்சோம் அப்படியே சக்கரத்தை வந்து நின்னாலாம் சுதர்சனார். அடியில் கரங்கி சக்கர கேகனிவாய் பெருமானை கண்டு இறங்கி அடியே சாட்டை கீழே போட்டார். குதிரை கையில கீழே போட்டார். அப்படியே தேர்தலேருந்து குதிச்சார். உத்திரியமாக கீழே விழுந்துதான். மீன் மூச்சு கீழே விழுந்து ஒரே பாய்ச்சலா பாய்ஞ்சார். அவர் என்ன பண்ணார்? வீல கீழே வச்சார். ஏ ஸ்ரீக்கு புல்லாம்புஜபத்ரமே பிரசீதமே தேவராப்ரமே சக்கரவசத்திலிருந்து கண்ணில் கோபத்தை கடையும் புல்ல அம்புஜபத்திரமே எத்தா சுபவர்ஷிக்கு பிரசக்கியமாம் பார்த்தேன். நான் ஆயத்தை கீழே போட்டேன். நீங்க அடிச்சு நீர் கொள்ளணும். உம்முடையதான ஈரத்துக்கு தோல்பேன் அல்ல, உம்முடைய பரத்துவத்துக்கு முதன்மைக்கு தோல்பேன். நான் இந்த வந்து அவங்க என்ன ஜீக்க முடியாது. ஆனா நீ ஈஸ்வரன் அதுக்கு நான் தாசபூத்தம் அதுக்கு தோத்துருவேன். பிரதேசமாம் பாதே லோகநாதா அழகை பார்த்தீங்களா ஆச்சரியம். அதை கலங்கி அதை அழகாக பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படி யுத்தம் பண்றதுக்கு ஆசிர வாசல்யத்தோட அர்ஜுன சாரத்திலே இருக்கிற பார்த்த சாரதியால என்னையா யோகத்தை தியானம் பண்றாமோ சமயம் இப்பதமோ தான் அவன் தான் சேஷம். பகவத் விஷயமான யோகம் பண்ணுவோம் சாங்கியன்னு சொல்லி அத்தியாயத்தில் யோகாபியாசம் முடிச்சு ஆத்ம தியானத்தோடு இருக்காது பரமாத்ம தியானம் பண்ணணும்னா அதுக்கு மேல 7, 8, 9 அத்தியாயம் வரைக்கும் சொல்லப்போது பக்தி யோகத்தை சொல்ல போல
10வது அத்தியாயத்துல பக்தி யோகம் மகாரத்துக்கான சொல்ல போறான். 11வது அத்தியாயத்துல 10வது அத்தியாயத்துல பிரகாசம் விஸ்வரூபத்தால காமிக்கணும். அது 12வது அத்தியாயத்திலேயே பக்தி யோகம் சொல்லும். அதனால மேல 6 அத்தியாயம் பக்தி யோகம் சொல்லும். அதை நாளைக்கு சொல்லி அதை படிக்கணும்.